செய்கின்றவர். நான் நெஞ்சம் நம்பி சாத்திடும் கண்மாலை கத்தாதி கத்தறிவர். சத்துக்கள் காலடி வீர ஜெயத்தின் கேடயம் தந்தவர். துதிகள் கண்மாலைக்கே தினையின் கத்தறிவர். ஜெயம் வரும் சேனைகளின் கர்த்தர். பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். ஜெயம் வரும் சேனைகளின் கர்த்தர். துதிகள் கண்மாலைக்கே சேனையின் கர்த்தறிவர். யுத்தத்திற்கென் கரங்களை ஆயத்தம் செய்கின்றவர். நான் நெஞ்சம் நம்பி சார்ந்திடும் கண்மா கத்தாதி கத்தறிவர். சத்துருக்கள் காலடி வீர ஜெயத்தின் கேடயம் தந்தவர். துதிகள் கண்மாலைக்கே சேனையின் கர்த்தறிவர். ஜெயம் வரும் சேனைகளின் கர்த்தர். பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். ஜெயம் வரும் சேனைகளின் கர்த்தர். துதிகள் கண்மாலைக்கே சேனையின் கர்த்தறிவர். ஜெயம் வரும் சேனைகளின் கர்த்தர். பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். ஜெயம் வரும் சேனைகளின் கர்த்தர். துதிகள் கண்மாலைக்கே சேனையின் கர்த்தறிவர். யுத்தத்திற்கென் கரங்களை ஆயத்தம் செய்கின்றவர். நித்தம் நம்பி சாத்திடும் கண்மா கத்தாதி கத்தறிவர். சத்துருக்கள் காலடி வீர ஜெயத்தின் கேடயம் தந்தவர். துதிகள் கண்மாலைக்கே சேனையின் கர்த்தறிவர். ஜெயம் வரும் சேனைகளின் கர்த்தர். பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். ஜெயம் வரும் சேனைகளின் கர்த்தர். துதிகள் கண்மாலைக்கே சேனையின் கர்த்தறிவர். ஜெயம் வரும் சேனைகளின் கர்த்தர். பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். ஜெயம் வரும் சேனைகளின் கர்த்தர். துதிகள் கண்மாலைக்கே சேனையின் கர்த்தறிவர். துதிகள் கண்மாலைக்கே சேனையின் கர்த்தறிவர். துதிகள் கண்மாலைக்கே சேனையின் கர்த்தறிவர். துதிகள் கண்மாலைக்கே சேனையின் கர்த்தறிவர். தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். என்ன செஞ்சார்? அதை பண்படுத்தவும் வச்சுட்டார். ஒரு வேலையை கொடுக்குறாரு ஆண்டவர். முதல்ல மனுஷனை உருவாக்குறாரு. உருவாக்கி கொண்டு வந்து தோட்டத்தில் விடுறாரு. ஒரு விவசாயம் பண்ண சொல்கிறாரு. என்னங்க விவசாயம் பண்ணுறது? இன்றைக்கி நினைக்கிறேன் விவசாயம் தான் பண்ணுறான். ஒரு சிலாலாம் சொல்கிறான் பொண்ணு கொடுக்க மாட்டானா, விவசாயம் தான் நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்குறானா. என்னையா உன்னோட பெரிய ஏன் எல்லா பேரும் இன்ஜினியர் ஆனால் எவன் தான் விவசாயம் பண்ணுறது? இன்றைக்கி அதையும் கொஞ்சம் பேசுவான் இல்லையா? நம்ம சாப்பாட்டுக்கு விவசாயத்துக்குன்னு எவ்வளோ சம்மந்தம் இருக்குன்ற நீங்கள் படிக்கணும். இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் டச் பண்ணணும் நம்ம. சரியா? அப்போ வந்து பாருங்கள் வந்து கொடுக்குறாரு, ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்கள். அந்த எல்லாத்தையும் பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறார். அப்போ அவனுக்கு வந்து பண்படுத்துறது காக்கிறதுன்றது வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேலை. இவன் இன்னும் சொல்லப்போனால் இவனை உருவாக்கின உடனே இவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு இது அப்படின்னு சொல்லலாம். அவனை வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்.
அப்போ அதை வந்து அவன் செய்கிறான். அப்போ முதல்ல ஆதாமையும் ஏவாளை உருவாக்கி பாருங்க. அங்கே இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஆதாமுக்கு கல்யாணமே ஆகலை. ஆனால் என்ன முதல்ல கொடுத்தாரு? முதல்ல வேலையை கொடுத்துட்டார். ஏன் வேலையை கொடுக்கணும்? பொஞ்சாதிக்கு சோறு போடணுமே. பாருங்கள், போனோன்னு என்ன கேட்குறாங்க? பொண்ணு பார்க்க போனால் அவன் 1000 கேள்வி கேட்குறான். நினைக்கலாம் பெரிய என்ன நம்ம கேள்வி. பாருங்கள், வீடு இருக்குதா, கார் இருக்குதா, ஏசி இருக்குதா, அது இருக்கா, இது இருக்கா, ஓண்டனே இருக்குன்னா எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் இருக்குது. அதாவது நிறைய சில இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி மக்கள் வந்து நல்லா ஒரு மாதிரி வாழணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும். சரி, நல்லா இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்று நம்ம யார் மேலேயும் சொல்ல வேண்டாம், நல்லா இருக்கட்டும், நல்லா ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆனால் வேலை செய்யாதவரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு வீட்டுக்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த வீடை பார்த்தாவே தெரியும், இந்த அம்மா நல்லா வேலை செய்கிறாளா இல்லை படுத்துட்டு சீரியல் பார்த்து தூங்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சலாமா இல்லையா? முடியும். ஏன்னா வீடை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சலாங்க. இந்த மாதிரி அதான் ஒரு பாஸ்டர் சொல்லுவார் பாருங்க, அவர் ரொம்ப கொஞ்சம் ஜோக்காக பேசுவார். மதுரைக்காரர் ஒருத்தர், ரொம்ப வயசான மனுஷன். அவரை சொல்லுவார், வீட்டுக்குள்ளே போனால் துணியெல்லாம் தூக்கு போட்டு தொங்குது அப்படின்வார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? அந்த துணியை மடித்து கூட வைக்காமல் சிலாலாம் அது பாட்டு தொங்க விட்ருங்க, அது பாட்டு தொங்கும், அப்படியே தூங்கும், அப்படி தொங்கும். ஏன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து என்ன கேர் எடுக்கலைன்னு அர்த்தம். அப்போ இப்போ வந்து பாருங்கள், நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா அந்த வேலையை வந்து பாருங்கள், நம்ம வந்து வேலை செய்யல வந்து நம்மளை வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் வேலைன்றதை முதல்ல நம்ம ஆசீர்வாதம் பாருங்கள். நாம் செய்கிற வேலை வந்து செய்யக்கூடிய அந்த வேலை வந்து கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்கிறது மட்டும் இல்லாமல் அநேக ஊழியக்காரர்கள் ஒரு தவறான காரியத்தை மக்கள் மத்தியில் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பாஸ்டராக இருக்கிறோம், எங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நாங்கள் சுவிசேஷாக இருக்கிறோம், எங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீங்கள்லாம் என்ன ஒரு விவசாயம் தானே பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சும்மா அந்த ஒரு வியாபாரம் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வேலையை உயரமாக பேசுகிறாங்களே தவிர, இவங்க செய்கிற வியாபாரங்களையோ தொழில்களையோ அல்லது ஒரு வேளை விவசாயங்களையோ ஒரு வேளை ஆடு மாடுகள் கூட வச்சு பராமரிக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேலையை வந்து அநேக பிரசங்கியார்கள் அற்பமாக பேசுகிறார்கள். அதனால தான் மக்களுக்கு, ஐயோ அவர் பாஸ்டர் பெரிய ஆளுங்க, பெரிய வேலை செய்கிறாருங்க, நம்ம விவசாயம் தானே பண்ணுறோம், நம்ம மாடு தானே பராமரிக்கிறோம், அல்லது ஒரு வியாபாரம் தானே பண்ணுறோம், இதெல்லாம் உலக வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ ஆதாமுக்கு எடுத்த உடனே ஊழியம் கொடுத்தாரா, வேலை கொடுத்தாரா? எல்லாமே கரெக்டாக சொல்லணும். நீங்கள் நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேம்மா, சரியா? என்ன கொடுத்தாருன்னா முதல்ல வேலையை தான் கொடுத்தாரு. ஏன்னா வேலையை ஏன் இவர் கொடுத்தாருன்னா, மனுஷன் பாவமே செய்யலை, அதனால தான் அங்கே ஊழியெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆனால் வேலையை கொடுக்குறாரு. வேலையை கொடுத்தா அவனை எப்படி சொல்கிறாரு, நல்லா பண்படுத்தவும் காக்க வைத்தார். பண்படுத்தினா வேலை செய்யணும். போய் நல்லா ஒரு மம்பட்டி எடுத்து அதை கொத்தி அதை பண்ணி எல்லாம் அழகாக அதை வந்து பயிரிடன்றதை கர்த்தர் சொல்கிறாரு. அவனும் பாருங்கள் அதை பண்படுத்தி காக்குறான், அந்த பொறுப்போடு அவன் செயல்படுறான். அப்போ ஆதாமுக்கு வந்து தேவன் வந்து மனுஷனுக்கு பாருங்கள் என்ன பண்ணார், முதல்ல வேலையை கொடுக்குறாரு. சரி, இந்த வேலை வந்து அநேக பிரசங்கியார்கள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த வேலையை வந்து நாங்கள் செய்கிற வேலை தான் ரொம்ப உயர்ந்த வேலை. தேவன் வந்து ஒரு பாஸ்டரை வந்து அழைக்கிறது மாதிரியே இன்னைக்கு உங்களுடைய வேலையை தேவன் உங்களுக்கு வந்து ஒரு அழைப்பாக உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் என்ன வேலை வேணும் செய்யுங்க. ஒரு வேலை நீங்கள் டீச்சராக இருக்கலாம், நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணலாம், இல்லை தொழில் பண்ணலாம். ஒரு வேலை இல்லை பாஸ்டர் நான் கூட்டுற வேலை தான் செய்கிறேன், கூட்டுற வேலையை வேணால் எத்தனை பேர் செய்ய முடியும்? எத்தனை பேர் செய்ய முடியுன்றீங்க? நான் இன்றைக்கி ஒரு ஆள் பாருங்கள், இந்த வாக்கிங் போகும் பாருங்கள், வாக்கிங் போகும்போது ஒருத்தர் இந்த இதை வச்சு இப்படி கூட்டிகிட்டே இருக்காரு. நான் யோசிப்பேன், பாருங்கள் இவ்வளோ ரோடு அந்த ஆள் மனுஷன் கூட்டானே, நம்மளாம் கூட்ட முடியுமா? யோசிக்க அந்த ஆள் கூட்டாமல் போயிட்டாருன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் ரோடு? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பூரா குப்பை கடாயி பெரம்பலூரை வந்து ஒஸ்ட் மாவட்டம்னு போட்டுருவோம். அவன் இப்போ ஏற்கனவே நம்ம பெரம்பலூர் நகராட்சி வந்து தமிழ்நாட்டிலேயே பாருங்கள் சுத்தமான ஒரு நகராட்சி, அதாவது செகண்டாக தேட வந்திருக்கு இல்லையா? அப்படி ஒரு இதெல்லாம் கொடுத்து ப்ரைஸ் வாங்கியிருக்குது. இவன் கூட்டாமல் போனால் என்ன பண்ணுவேன், நீங்கள் பூரா ஊரே குப்பை காடு, அது பெரம்பலூரா, அது வந்து குப்பை ஊருங்க, குப்பைங்க அது அப்படின்ற மாதிரி வந்துடும் இல்லையா? அப்போ அந்த குப்பையை கூட்டுறாலும் கூட கடவுளுடைய அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை கரெக்டாக செய்கிறார் அவர். உண்மையா இல்லையாங்க? அது உண்மை, சரியா? அப்போ நீங்கள் நல்லா இதை கவனிங்க. அப்போ எந்த ஒரு வேலையும் நீங்கள் வந்து ஒரு தவறான ரீதியில், ஒரு அற்பமான ரீதியில் வந்து நினைக்கவே கூடாது. ஏன்னா அந்த வேலை கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வேலை. எடுங்க இதை பற்றி 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வருவான். 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படி திட்டம் பண்ணுகிறேன். என்ன சொல்றாரு? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்தது எப்படியோ, பாருங்க, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ
அப்படியே அவனவன் நடக்க கடவன், எல்லா சபைகளையும் இப்படி திட்டம் பண்ணினேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து வாங்க, அப்படியே வாங்க. ஒருவன் அந்த வசனம் வேணாம், அப்படி நீங்கள் வந்து ஒரு ஓகே 20ஆம் வசனம் பாருங்கள். 20ஆம் வசனம் பாருங்களேன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். அவனவன் அழைக்கப்பட்ட என்னது அந்த அந்த நிலையிலே நிலைத்திருக்க கடவன்றார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பு, வேலை செய்கிறதுன்ற ஒரு அழைப்பு. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு வியாபாரியாக அழைக்கப்பட்டிருக்கலாம். இப்போ என்னை வந்து ஒரு பாஸ்டர் அழைச்சிருக்கிறார். அப்போ அழைப்புன்றது என்னை கர்த்தர் வந்து பாஸ்டர் அழைச்சிருக்கிறாரு. நான் இந்த இடத்துல நின்று என்ன பண்ணுறேன், இந்த வேலையை செய்கிறேன். இது ஒரு வேலை. இது என்னதுங்க, பாஸ்டராக இருக்கிற ஒரு வேலையை தான் நான் செய்கிறேன். அதே போல் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு வேளை ஒரு டீச்சராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரு வேளை ஒரு ஆஃபீஸில் இருக்கலாம். நீங்கள் ஒரு நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, ஒரு வேளை நீங்கள் ஒரு இடத்துல கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு வேலையை கூட நீ செய்யலாம். இதில் என்ன ஒரு விஷயத்தை கவனிங்க, நீங்கள் எல்லாருக்குமே அந்தந்த வேலைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னதுங்க, அந்தந்த வேலைக்கென்று அவர்களை அழைத்திருக்கிறார் கர்த்தர். அந்த அழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து அவர் அழைத்ததுனால தான் இந்த வேலையை என்ன பண்ணுற சந்தோஷமாக செய்கிறோம். பாருங்கள், சில ஆள்லாம் பாருங்கள், கட்டாயப்படுத்தி நீ இன்ஜினியர் ஆயிரு, நீ டாக்டர் ஆயிரு அப்படின்னா ஊரில் இருக்க அவ்வளோ பேரும் டாக்டர் ஆகிட்டானா எவன்ட்ட போய் ஊசி போடுறது, எவன்ட்ட போய் எல்லா பேரும் இன்ஜினியர் ஆகிட்டானா எவன் தான் விவசாயம் பண்ணுறது, எப்படி தான் சோறு தின்றது. வேலையை வந்து நீங்கள் எந்த வேலையும் குறைச்சி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு டாக்டராக இருங்க, இன்ஜினியராக இருங்க, டீச்சராக இருங்க, ப்ரொஃபஸராக இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு கடவுள் கொடுத்த அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த வேலையை வந்து நீங்கள் நேசிக்கணும். சரியா? உங்களுக்கு அந்த வேலை, இப்போ நீங்கள் ஒரு வேலை, நீங்கள் ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்க, தானே நீங்கள் அற்பமான வேலை நினைக்கிறீங்களா? அந்த வேலை வேற ஆள் செஞ்சிட முடியுமா? மேனேஜரை கொண்டு ஒரு நாள் முழுவதும் நீ செக்யூரிட்டி ஆகிருன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் உண்மையில் சொல்லி பாருங்கள். யாராவது ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, அந்த மேனேஜர் சார் இன்றைக்கி 12 மணி நேரம் நீங்கள் செக்யூரிட்டி அங்கே இருக்கணும் சார், அவ்வளோதான் இருந்தாலும் தூங்கி வலிஞ்சு அப்புறம் எவனாவது ஏடிஎம் மிஷின் தூக்கிட்டு ஓடி போயிடுவான். நடக்குமா இல்லையா? நடக்குதுங்க. ஏன்? அவருக்கு அதால் முடியாது. அப்போ கடவுள் வந்து ஒவ்வொருவரையும் ஒரு வேலையை வந்து செய்யும்படி என்ன பண்ணுறாருங்க, அழைத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு அழைப்பு பெற்றிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறனால ஒரு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? பாருங்கள், நம்ம ஊழியத்துக்குன்னு இப்போ கர்த்தர் என்னை அழைச்சிருக்காருன்னா அது ஒரு பெரிய அழைப்பு. அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்களை தேவன் அதைக்கென்று அழைத்திருக்கிறார். இல்லைப்பா சார், நான் மாடு தான் பராமரிக்கிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாடு மேய்க்கிறேன். எத்தனை வேறால மாடு மேய்க்க முடியுன்றீங்க? மாடு ஐயோ படாபாடு படுத்திடும். நீங்கள் இங்கே விட்டீங்கன்னா எங்கிட்ட ஓடி போயிடும். மாடை பராமரிக்கிறது வந்து அதுக்கு ஒரு திறமை வேணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கான ஒரு அழைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வேலையும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அழைப்பை வந்து நம்ம வந்து இது பெரிய ஆவிக்குரிய வேலை, பாஸ்டருடைய வேலை தான் ஆவிக்குரிய வேலை. இது உலக பிரகாரமான வேலை. நீங்களாம் உலக பிரகாரமாக வேலை செய்கிறீங்களே அப்படி பேசுகிறது பாஸ்டரெல்லாம். நான் கேட்குறேங்க, ஒரு உலக பிரகார வேலையை தான் வச்சுக்குவான். நான் இப்போ சாப்பிடணுன்றதுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்யணும்? கொஞ்சமாக நீங்கள் யோசிங்க. முதல்ல ஒரு விவசாயி என்ன பண்ணணும், போய் நல்லா அதை வந்து வயக்காடை பண்படுத்தணும், நல்லா பராமரிக்கணும். அதை நல்லா பாருங்கள். அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் விவசாயம் செஞ்சதுனால எனக்குமே கொஞ்சம் தெரியும். அங்கே போய் என்ன பண்ணணும், முதல்ல உழவு ஓட்டுவாங்க, அப்புறம் திரும்ப பராமரிப்பாங்க, அப்புறம் திரும்ப நாத்தாங்கல்ல போய் விதை போடணும், திரும்ப அதை பறித்து திரும்பி நடணும், அப்புறம் அதுக்கு வந்து பாருங்கள் களை பிடுங்குவாங்க, அப்புறம் திரும்ப அதுக்கு போய் உரம் போடுவாங்க, அப்புறம் மருந்தடிப்பாங்க, அப்புறம் ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வந்து அப்புறம் அறுவடை செய்யணும். எல்லாம் இவ்வளவு வேலை செஞ்சு அந்த நெல்லை களத்துக்கு கொண்டு வந்து, இப்போலாம் மிஷின் வந்துருச்சு, களத்துக்கு கொண்டு வந்து அதை திரும்ப பாருங்கள் என்ன பண்ணுவாங்க, நெல்லை அவிச்சு போடுவாங்க. அந்த நாட்களில் பெரிய பெரிய அண்டா இருக்கும், இப்போல்லாம் வந்துடுது, அண்டாவில் போட்டு அவிப்பாங்க. ஒரு மூட்டையை கொட்டி அந்த ஒரு மூட்டையில் இருந்து ஃபுல்லாக அவிச்சு போட்டு அதை எடுத்து கொண்டு போய் திரும்ப மிஷினில் அரைச்சி அப்புறம் கொண்டு வந்து தான் சாப்பிட முடியும். சில நேரங்களில் மிஷினில் பரவாயில்லன்னா எங்கள் வீட்டிலலாம் பாருங்கள், இந்த உரல் இருக்கும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியுமானு தெரில, நெல் குத்தக்கூடிய அந்த உலக்கையும் உரலும் இருக்கும், அதில் குத்தியே எடுத்து சமையலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எங்களுடைய மதுரை அந்த பயிர் அப்படி செய்கிறது உண்டு, எங்கள் வீடு அப்படி செய்வாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ வேலை செஞ்சால் தான் நம்ம சாப்பிட முடியும். இப்போ நான் பாஸ்டாக இருக்கிறேன், என் வேலை தாங்க ரொம்ப நல்ல வேலை அப்படின்னா அப்புறம் விவசாயம் பண்ணுறது யார்? கொஞ்சம் யோசிங்க. ஒரு விவசாயம் பண்ணுறது யார்? அதை நல்லா வேலை செஞ்சு அதை அரிசியாக்கி அதை விற்கிற ஆள் வேணுமா இல்லையா? நம்மளோட போய் தூக்கிட்டு வந்துட முடியுமா? அப்போ அந்த விற்கிறவர் ஒரு வேலையை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? கடவுளுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து வியாபாரியானோன்னா இல்லைங்க, அவெல்லாம் ஃப்ரீ ஏமாத்த கிடையவே கிடையாது. வியாபாரிகள் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு?
ஒவ்வொருடைய தேவையும் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு இந்த தேவை நம்ம நினைப்போம், இந்த இது ஒரு வியாபாரமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த வியாபாரம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வு கொடுக்குது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்குது, அவங்களுடைய வயிற்று பசியை நீக்குது. அப்படின்னா இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேலைகளும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வேலை. சரியா? அப்போ யாருமே வேலையை குறித்து என்ன செய்யக்கூடாதுங்க, என்ன செய்யக்கூடாது, கேவலமாக நினைக்கவே கூடாது. கேவலமாக நினைக்கக்கூடாது. நீங்கள் எந்த வேலை வேணும் செய்யுங்க, அந்த வேலையை கடவுள் தான் கொடுத்துருக்கிறார். அதை நான் என்ன பண்ண போகிறேன். அது ஏன் இன்றைக்கி அனைவர் இந்த வேலையெல்லாம் கேவலம் நினைக்கிறேன், வேலையை பற்றி தெரியல உங்களுக்கு. வேலைன்றது என்னமோ ஏதோ சாத்தான் கொடுத்த சாபம் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, வேலைன்றது கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு பாருங்க, இப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளை பாருங்கள். இப்போ இந்த டேபிளை செய்யணும்னா நான் போய் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இதுக்கு வந்து என்ன பண்ணணும், போய் ஒரு மரத்தை ஒருத்தர் வெட்டிட்டு வரணும். அந்த மரத்தை வெட்டி அதை என்ன பண்ணணும், கொண்டு போய் எங்கே கொடுக்கணும், அந்த தச்சு பட்டறையில் கொடுக்கணும். அவர் எல்லாம் நல்லா எல்லாம் அளவெடுத்து கரெக்டாக பாலிஷ் பண்ணுறாரு. திரும்ப தச்சு வேலை பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு, அதை நல்லா செய்கிறாரு இல்லையா? இதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நல்லா ஒரு ரோடு போடணும். அப்புறம் ரோடு போடுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு லாரியெல்லாம் வரணும். இது ஒரு பீஸை மட்டும் கொண்டு வர முடியுமா? இப்போ திருச்சியிலேருந்து ஒரே ஒரு பீஸுக்கு ஒரு லாரி வருமா? வராது. அதுக்கு நிறைய பீஸ் வேணும். அதெல்லாம் ஏற்றி இங்கே கொண்டு வரணும். அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு சின்ன ஒரு டீப்பாய் இது வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100லேருந்து 200 பேர் வேலை செஞ்சுருப்பானா இல்லையா? கொஞ்சம் நீங்கள் இப்படி யோசிக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சாப்பிடும்போது அங்கே விதை போட்டு அதை அறுவடை பண்ணி அது கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ வேலை பாருங்கள் இல்லையா? விதை போடுறதுக்கு ஒரு ஆள் போடுறாரு, திரும்ப அதை போய் என்னது அதுக்கு உழவு ஓட்டணும், அதுக்கு பரம்படிக்கணும், அதுக்கு வந்து என்ன பண்ணணும், திரும்ப விதை போட்டு அதை நாற்றை பிடுங்கி திரும்ப நட்டு திரும்ப அதுக்கு வந்து என்னது அதுக்கு மருந்து அடித்து அதுக்கு எல்லாம் பண்ணி களையெல்லாம் எடுத்து அதை கொண்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு நம்ம வீட்டில் வந்து சாப்பிட அரிசியாக வரணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேங்க ஒரு 500 பேர் வேலை செஞ்சுருப்பான் ஒரு மூட்டை அரிசிக்கு. அப்படி வருமா உங்களுக்கு? சாதாரணமாக வந்துடுமா? அப்போ இந்த 500 பேரும் வந்து வேலையே செய்யாத வேலை வந்து கேவலமான வேலை செய்கிறாளா? நல்லா கவனிங்க நீங்கள். அப்போ அந்த 500 பேரும் கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வேலையை உண்மையாக என்ன செய்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு சோறு அந்த பருகர் இல்லையா, அதுக்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செஞ்சுருக்காங்க. சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா அப்போ எந்த ஒரு வேலையும் என்ன வேலை கிடையாதுங்க, ஒரு அற்பமான வேலை இல்லவே இல்லை. நீங்கள் நல்லா பதிச்சுக்கங்க, மனசு நல்லா பதிச்சுக்கணும். சரியா? நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களை மாதிரி என்னால் வியாபாரம் பண்ண முடியுமா? உங்களை மாதிரி சில விஷயங்களை என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்? உங்களை கடவுள் அந்த இடத்துல வச்சுருக்காரு. அந்த வேலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அது அந்த இடத்துல வச்சுருக்காரு. நீங்கள் நல்லா ஒரு டீச்சராக இருக்கீங்க. இவ்வளவு வேலைகளை செய்கிறது வந்து சாதாரண வேலையும் கிடையாது. இது கடவுள் உங்களை இந்த உலகத்தில் பிறக்க செய்து உங்களை தேவன் அழைத்த அழைப்பிலே நீங்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வேலைன்றது கர்த்தர் உங்களை அழைச்சி அழைப்பது. சரியா? அப்போ எப்படி என்னை வந்து பாஸ்டர் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா, அதே போல் உங்களை ஒரு விவசாயி அழைச்சிருக்கலாம், உங்களை ஒரு வியாபாரி அழைச்சிருக்கலாம், உங்கள் ஒரு டீச்சர் அழைச்சிருக்கலாம், ஒரு 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 தையல்காரர், நீங்கள் என்ன வேணாலும் இருந்திருங்க, அந்த வேலைக்கென்று தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். மறந்துட வேண்டாம். அப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை வந்து ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அற்பமா நினச்சிடவே கூடாது. சரியா? அது மட்டும் இல்லாமல் பாஸ்டர் வேலை தான் ரொம்ப உயர்ந்த வேலை. அப்படி இல்லை. பாஸ்டரே சாப்பிடணும்னா நீங்கள் எல்லோரும் வேலை செஞ்சால் தான் நான் சாப்பிட முடியும் இல்லையா? அங்கங்கே போய் பாருங்கள், விவசாயம் பண்ணுறாங்க, பால் வருதுங்க. அந்த பாலை போய் நான் நேராக போய் புதுநடுவில் போய் எனக்கு ஒரு கிளாஸ் வாங்கி ஒரு லிட்டர் கொடுங்க அப்படி கேட்டால் நான் எவ்வளோ நேரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறது? இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட போய், ஐயா எப்போ பால் கறக்கணும் இப்படி உட்காந்துக்கிட்டு, அவன் எப்போனா பால் கறந்து ஊற்றுவான், 1 மணி நேரம் உட்காந்து நான் வாங்கிட்டு வந்தேன். நான் இன்றைக்கி பிரசவம் பண்ண வர முடியுமா? ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னால் பால் வருது அப்படின்னா அதுக்கு எத்தனை விவசாயிகள், எத்தனை ஆடு மாடு வச்சுருங்க வேலை செய்கிறாங்க பாருங்கள். அதை எடுத்து கொண்டு வந்து இங்கே வண்டியில் வச்சு இங்கே வந்து பண்ணுறாங்க. அப்படின்னா இதுக்கு ஒரு 100-200 பேர் வேலை செய்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படின்னா இந்த வேலையெல்லாம் யாருடைய வேலைங்க? எல்லாமே கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேலை. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இதை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் நீங்கள் பாருங்கள். ஆதாமுக்கு தேவன் வந்து வேலை கொடுத்தார் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாம் எடுத்துங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வேலை கொடுத்தாரா இல்லையா? வேலையை கொடுத்தாரு. ஆபிரகாமும் வேலை செஞ்சான். ஆபிரகாம் போய் பாருங்கள் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு பெரிய பாருங்கள் விவசாயங்களையும் ஆடு மாடுகளை வச்சுருக்கிறது. ஆபிரகாம் வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு முதலாளிங்க, சாதாரண ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க
அவன்கிட்ட வேலை பார்த்தாள்கள் மட்டும் 2000 பேராம். நம்ம ஊரில் ஆபிரகாம்னோடனே ஒரு பாஸ் சொல்கிறார், அழுக்கு பெட்ஷீட்டை பொத்துன மாதிரி காமிக்கிறாங்களா, அதெல்லாம் தப்பு. ஆனால் ஆபிரகாம் வந்து 2000 பேருக்கு வேலை கொடுக்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய கொடி சொல்கிறான் இருப்பான்னு யோசிங்க. 2000 பேருக்கு யார் வேலை கொடுக்குறதுனா ஆபிரகாம் வேலை கொடுக்குறான்னா எவ்வளோ பெரிய சீமானுங்க, எவ்வளோ பெரிய கோடி சொல்கிறான் அப்படின்னா அவ்வளோ பேருடைய வேலையும் வாங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அவனுக்கு சம்பளத்தை கொடுத்து அவனுடைய குடும்பங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா? இன்றைக்கி நீங்களாம் வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 100 பேர் இவங்களை மெயின்டைன் பண்ணுறது நமக்கு இதாக இருக்குது. ஆனால் 2000 பேர் மெயின்டைன் பண்ணுறான். வேலைக்காரன் கூட எங்கே இருக்கான்னு தெரியுமா அவங்களுக்கு? அது அவனுடைய வேலைக்காரன் கூட அவன் வீட்டை சுற்றியில் இருக்கிறான். அப்படி வந்து ஆபிரகாம் வந்து வேலை செய்கிறான். ஆபிரகாம் விசுவாசிகள் தாப்பன ஆபிரகாம் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் ஊழியத்துக்கு வரார். ஊழியத்துக்கு வந்தாலும் 30 வருஷம் வரைக்கும் அவர் பாருங்க அந்த வெளியில் வந்து ஊழியம் செஞ்ச மாதிரி தெரியல, ஒன்றும் இல்லை இல்லையா? ஆனால் வேதவனர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த 30 வயது வரைக்கும் இவர் தன்னுடைய யோசேப்பு பண்ணுற அந்த தகப்பன்றதால அவர்கிட்ட தச்சு வேலையில் சப்போர்ட் பண்ணுறாரு. என்ன வேலை பண்ணுறாருங்க? இன்றைக்கி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும், எங்கள் அப்பா வந்து இந்த வேலை தான் செய்கிறாரு, அது எனக்கெல்லாம் ஒத்து வராது, எனக்கு வந்து நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னால் உண்மையாகவே நீ ஒரு முட்டாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? உங்கள் அப்பா செய்கிற வேலையில் நீ வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா, இது உன் வேலை, உங்கள் அப்பாவுடைய வேலை, இந்த வேலையில் நீ வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா யாரோ ஒரு ஆள் வச்சுருக்கிற வேலையில் போய் நீ என்ன சப்போர்ட் பண்ண போகிற? அப்போ என்ன பண்ணணும், இன்றைக்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். நீ சின்ன பிள்ளையாக இருக்குதா, பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அதுக்கு ஒரு விளக்கமாரை கொடுத்து வீடெல்லாம் கூட்டின்னு சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? அது பாஸ்டர் என் பிள்ளை அதெல்லாம் செய்யாது, என் பிள்ளை வந்து அது நாங்கள் செல்லமாக வளர்க்குறோம் சொல்கிற. நீங்கள் கவனிக்கணும், வேலையில் செய்யும் போது ஆண்டவராக இயேசு தன்னுடைய தகப்பன்றது 30 வயசு வரைக்கும் அந்த தச்சு வேலையில் இருக்கிறார். அதனால தான் அவருடைய ஊழியங்களில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டே இருக்கார். பார்த்தீங்களா நீங்கள்? அவர் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியல, கடகடன்னு போயிட்டு வேலை என்னென்னமோ போய் பண்ணுறாரு. வேலை சரி, இவர் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, 12 பேருக்கு டெய்லி சோறு போடுறாரு. நம்ம 12 டெய்லிங்க 12 சீசல் 12 பேருக்கு டெய்லி 3 நேரம் சாப்பாடு, இடம் தங்குறதுக்கு, அவனுக்கு எல்லாம் கொடுக்கணும். அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பாரு நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போது ஆண்டவராக இயேசு வேலை செய்தார். அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய பிரசங்கியார், பெரிய அப்போஸ்தலன், புதிய ஏற்பாட்டில் நிறையா பகுதியில் எழுதியவர், பெரிய ஒரு கோடீஸ்வரன் இவர், சாதாரணமாக கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு கப்பலே அவருக்கு சொந்தமாக ஓடுது, கப்பலுக்கு ஒரு சொந்தக்காரர் அவங்க அப்பா, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆள். இவர் டாக்டரேட் பண்ணவர், அன்றைக்கே அந்த நாட்களே பிஹெச்டி பண்ணவர், அந்த மாதிரி படித்த ஒரு ஆள் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படிப்பட்ட ஒரு பவுல் தன்னுடைய ஊழியத்தில் என்ன பண்ணுறாரு, அவரும் போய் வேலை செய்கிறார். வேலை செய்கிறார். இப்போ பாஸ்டர் ஏன் நீங்கள் வேலை செய்யலைன்னு கேட்குறீங்களா? ஒரு கேள்வி உங்களுக்கு நிச்சயம் வரும். பவுல் வேலை செஞ்சார்ல, ஏன் நீங்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாஸ்டர் கிடையாது. அவர் யாருன்னா அப்போஸ்தலர்னா ஒரு இடத்துல ஒரு சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு வேலையை ஒரு இடத்துல வந்து ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பாஸ்டரை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. இப்படி தான் பாருங்கள், நீ வேதத்தில் பார்த்தீங்கன்னா கலாத்தியா, எபேசு, கொரிந்து, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிற பாருங்கள், இதெல்லாம் வந்து லெட்டர் கிடையாது, அந்தந்த ஊருடைய சபை, இது சபைக்கு எழுதுறாரு. அப்போ இத்தனை ஊர்களில் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அங்கங்கே போகிறாரு, சபையை ஆரம்பிக்கிறாரு. போகும்போது அப்படியே சபையை ஆரம்பித்து அங்கே போயிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு பாஸ்டர் வந்து அப்படி செய்ய முடியாது, அவர் வேலை செய்யக்கூடாது. ஏன் வேலை செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த உள்ளூர் சபைக்கு இவர் போதிக்கணும், இவர் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? என்ன பாதிக்கணும், என்ன ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அதுக்கு என்னது பேர் வைக்கிறதுல இருந்து, அதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுலேருந்து, அதுக்கு திருமணம் பண்ணி வச்சு பாருங்கள், சில இடங்களில் பாருங்கள் என்னது வயதான வரைக்கும் எல்லா காரியங்களையும் ஒரு சபை பொறுப்படுத்தணும். தான் ஒரு சபை, ஒரு பாஸ்டர்ன்றது அப்படி தான் இல்லையா? அப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்போஸ்தலன் போய் அப்படி ஒரு வீடாக சந்திக்க மாட்டாரு. என்ன பண்ணுறாரு, அங்கங்கே ஊரில் போயிட்டே இருக்கிறாரு, போகிறாரு, சுவிசேஷம் சொல்கிறாரு, அங்கங்கே போய் என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணி ஒரு சபையை நிறுவிட்டு போயிடுறாரு. அங்கே இருக்க ஒரு பாஸ்டர் வந்து போட்டு போயிடுறாரு. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு ஊர்களையும் தாண்டி போயிட்டே இருக்கும்போது இவரே போய் வேலை செய்கிறாரு. தெரியுதா நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா என்னன்னு பாருங்கள். இதை பற்றி எடுங்க, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. 18:3 அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள், தானும் அந்த தொழிலே செய்கிறவனாயினபடியினால் அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். யார்? பவுல். இந்த பவுல் யார் தெரியுமா உங்களுக்கு? பெரிய கோடீஸ்வரங்க, சொந்த கப்பல் ஓடுது. ஒரு கப்பல்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு லாரியில், இன்றைக்கி ஒரு லாரி வந்து 30 லட்ச ரூபா, எத்தனை பேருக்கு தெரியல. ஏன்னா சமயத்தில் சில ஆள்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு லாரி வாங்கினா ஒரு 30 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னா. ஆனால் நீங்கள் வந்து கப்பல்லாம் வந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் கொடுத்து ஒரு கப்பலை வாங்கணும் இல்லையா? இன்றைக்கி பேசஞ்சர் கப்பல் இருக்குது, மக்கள்லாம் பிரயாணம் பண்ணுற கப்பல் இருக்குது. அதுபோல் சரக்கெல்லாம் கொண்டு வர்றாங்களே அந்த கப்பல் இருக்குது.
எண்ணெய் கப்பல் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒரு ரேட் சொல்கிறாங்க இல்லையா? அதில் ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படி ஓடி வருது, கடல் வழியில் வருது. அப்படின்னா நான் சொல்கிறேன், அவங்க அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்காரருடைய மகன் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் என்ன வேலை செய்கிறாருங்க? போய் கூடார வேலை செய்கிறார். ஏன்? ஊழியம் செஞ்சுட்டு அந்த 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 டைமில் அவருக்கு என்ன கிடையாதுன்னா, அவர் ஒரு ஊராக போகிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அங்கங்கே போய் என்ன பண்ணுறாரு? அந்த தொழிலை செஞ்சுட்டு அப்படியே சாப்பிட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறார் இல்லையா? அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் பாருங்க. விசுவாசிகளின் தகப்பனாக யார்? ஆபிரகாம் வேலை செய்கிறான். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் வேலை செய்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் வேலை செய்கிறார். அப்படின்னா நீங்கள் ஊழியத்துக்கு அலைச்சல ஆள்களை பாருங்கள். எவனாவது சோம்பேறி தூங்கிட்டு இருந்தான், ஒருத்தன் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. இவன் இனிமேல் இவனை தூங்க விடக்கூடாது அப்படின்னு ஒருத்தனை நல்லா தூங்கிட்டு இருக்கவனை பார்த்து, ஹே இனிமேல் தூங்க எதிரி வா ஊழியத்துக்கு வா அப்படின்னு ஏசு எங்கேயா கூப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்களா? வேதத்தில் அப்படி கிடையவே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ஒரு குறுக்கு சந்திக்கிறாரு, பேதுருவை சந்திக்கிறாரு. பேதுருவை செஞ்சிருந்து அவன் யாருங்க? மீன் பிடிக்கிறவன், இரவலாக பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காம இருந்து வந்தாலே. அவன் கூட சேபேதியின் குமாரராகிய யோவானும் யாக்கோப் இருக்கிறான், அவனும் மீன் பிடிக்கிற குரூப்பை சேர்ந்தவன். மத்தேயு இருக்கான வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர். லூக்கா யார் தெரியுமா? லூக்கான்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? லூக்கா சுவிசேஷம். அவர் வந்து ஒரு டாக்டர். யாருமே வந்து சும்மா கொண்டு வரலைங்க, எல்லாரும் வேலை செய்தார்கள். வேலை செய்த சோம்பேறியெல்லாம் வந்து ஊழியத்துக்கு கொண்டு வருவார். அப்படியே பாஸ்டாக இருக்கிறது வந்து நீ படுத்து படுத்து தூங்குவா, உனக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காணி கொண்டு போய் நீ சாப்பிட்டு போயிருவியா? கிடையாது, வேலை செய்யணும். அப்போ வேலைன்றதுன்றது வந்து பாருங்கள், ஒரு பாருங்கள் என்னென்னா வேலை வந்து செய்யணும். சரி, இதை பற்றி அங்கே 1 கொரிந்தியர் 7:20 நம்ம வந்து ஒன்று பார்த்தோம். என்னென்னா 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே 20ஆம் வசனம் நம்ம வாசித்தோம். 20ஆம் வசனத்தை மீண்டுமே வாசிப்போம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். என்னது? அவனவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்க கடவன். பாருங்கள் சொல்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், ஒருவேளை கொத்தனாராக இருக்கலாம், ஒருவேளை என்னது இந்த அந்த கட்டடத்தில் வேலை செய்யக்கூடிய சித்தால் வேலை கூட பார்க்கலாம், இல்லை ஒருவேளை ஏதோ ஒரு வேலை செய்யலாம். அந்த வேலை யாருடைய வேலை தான்? கர்த்தர் கொடுத்த வேலை தான். நீங்கள் நம்பி செய்யும் போது அந்த வேலையிலேருந்து கர்த்தர் என்ன செய்வாருங்க? உயர்வை கொடுப்பார். நம்ம வந்து வேலை இந்த வேலை செய்கிறாங்களா? ஒரு ஊழியர் சொல்கிறாரு, இன்னும் சொல்லப்போனால் சிலர்லாம் சம்பளத்துக்காக கூட வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அப்படின்னா சம்பளம் வரணும், ஆனால் சம்பளம் வரன்றதை விட நமக்கு எவ்வளவு திறமை இருக்குது. சிலர்லாம் படிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் படிக்காதாலே ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு பெரிய வியாபாரத்தை நடத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலையும் அபிஷேகத்தையும் என்ன பண்ணியிருக்காரு? கர்த்தர் கொடுத்து அந்த அழைப்பில் அவங்கள நடத்திக்கிட்டு இருக்கார் ஆண்டவர். இன்றைக்கி எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? ஆனால் படிக்காத அநேகர் என்ன பண்ணுறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஏங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள கடவுள் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலையும் ஒரு அபிஷேகத்தையும் அந்த அழைப்பையும் கர்த்தர் வச்சிருக்கிறதுனால தான் அவங்க அவ்வளோ அழகாக செய்கிறாங்க வேலையை. சரியா? சரி, அப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு ஊழியர் சொல்கிறார் பாருங்கள். அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் வந்து அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு வேளை நீங்கள் கொத்தனாராக இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, அந்த வேலை வந்து இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை உருப்படியாக செய்கிறதில்ல. சில கொத்தனார்களை வச்சு நான் வேலை செஞ்சிருக்கேன் பாருங்கள், என்னைய படாமடுபடுத்திடுவான். நம்ம செய்கிற வேலையை குறித்து நான் செய்கிற வேலை நல்ல ஒரு சிறந்த வேலை. என்னது? மற்றவர்கள் இதை பார்த்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது எப்படி நினைக்கணும்னா, இவ்வளவு நல்ல வேலை செய்கிற, குறிப்பாக நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்க பூரா ஏமாத்துக்கிறப்பாளர் இருக்கான், வேலையெல்லாம் செய்யறதில்லை, ஏமாத்துற பயங்கரமாக. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், நம்ம வந்து நம்முடைய வேலையை குறித்து எப்படி இருக்கணும்? ஒரு உயர்ந்த எண்ணமுடையவர்களாய், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை அது தேவனால் கொடுக்கப்பட்ட வேலை, அது தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பிலே நான் என்ன செய்கிறேன்? அந்த வேலையை செய்கிறேன் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு பெரிய ஒரு நிறைவோடு, அதை வந்து ஒரு பெரிய வாஞ்சையோடு, ஒரு தாகத்தோடு அந்த வேலையை செய்யணும். அப்படி செய்யும்போது பாருங்கள், அதை அப்படி செய்யும்போது தான் பாருங்கள் நம்ம ஒரு பெரிய வெற்றி பெறுறோம். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பாருங்கள், வேலையில் வந்து சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மற்றவங்களை கேவலம் நினைக்கிறது. வேலை செய்யும் போதே நாங்களாம் இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது. சிலர் வந்து பாருங்கள் என்ன பண்ணுறேன்னா, இந்த வேலையிலேயே யாரையுமே முன்னேற விடுறதே கிடையாது. அது ஒரு குரூப் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறியா, என்னையோட நீ முன்னேறக்கூடாது, உனக்கு என்னென்ன பண்ணணுமோ தடை பண்ணுறது, ஏதாவது உன்னை உண்டாக்கி வைக்கிறது. இன்னும் சில நேரங்களில் பாருங்கள், வேலை நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, ஏன்னா இந்த ஆளுகளுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த விசுவாசம் இல்லை.
நான் சொல்கிறதானே பாருங்கள், உலகத்து மனுஷன் தான் எடுங்க. அவன் தொழிலை யாராவது ஒருத்தன் பண்ணானா அவனை எப்படி கெடுத்து விடலான்னு பார்க்குறான். அதுக்கு என்னத்தான் ஒரு என்னமா பண்ணி விடு, போ செய், கெடுதல் பண்ணி என்னமா பண்ணி விடு, ஒன்றுலாம் போட்டோம் அப்படின்னு பாருங்க சொல்கிறான். ஏன் சொல்கிறான் அப்படின்னா, இவனுக்கு கர்த்தர் தான் இந்த வேலையை கொடுத்தார், இந்த கர்த்தருடைய வேலையை நான் செய்கிறேன், இதனால் என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் உலகத்து மக்கள்கிட்ட இல்லை. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளையிலே நம்ம செய்கிற வேலை ஒருத்தர் செய்கிறார். ஒருவேளை ஒரு வியாபாரம் செய்கிறார், ஒருவேளை ஒரு தொழிலை பண்ணுறாரு, உங்கள்கிட்ட ஏதோ கேட்குறாரு, உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா போய்ப்பா நீ நல்லா பண்ணிக்க போ. ஆனால் அவனை எந்த ரீதியிலையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, அவனை கெடுதல் பண்ணி அவனை கீழே தான் நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் ஒருபோது உதவி செய்யவே மாட்டார் இல்லையா? ஏன்னா அப்படிப்பட்ட மக்கள் ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம செய்கிறோம், நம்ம டெக்னிக்கலாக பண்ணுறோம், நமக்கு இங்கே அறிவு இருக்குது, நமக்கு ஞானம் இருக்குது, நம்ம நான் கேட்குறேன் இவ்வளோலாம் இருக்குல்ல. ஆனால் நம்ம என்ன யோசிக்கணும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. 1000 பேர் என் தொழிலுக்கு போட்டி வந்தால் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த விசுவாசம் வரணுங்க. அப்படி இருந்தால் யார் வேணாலும் இந்த தொழிலை பண்ணிட்டு போட்டோம், யார் வேணாலும் இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு போட்டோம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, ஒருத்தனையும் அந்த தொழிலை ஒன்றும் செஞ்சிட முடியாது. அந்த விசுவாசம் ஏற்படும். மற்றவன் மற்றவன் ஒருத்தன் கடை வச்சுட்டு போயா உன் கடைக்கு என் கடைக்கு வித்தியாசம் இருக்கா? என் கடையில் இயேசு ஆண்டவர் இருக்காரியா, அவர் தான் என் ஓனர், அவர் தான் என்னுடைய நம்பிக்கை விசுவாசம். அப்படி யோசிப்போம். ஆனால் மற்றவன் பாருங்க, மற்றெல்லாம் பாருங்க நான் பயப்படுறான், ஐயோ அந்த நான் போச்சு வியாபாரம் போயிடும், நம்ம வியாபாரம் கெட்டு போயிடும், அப்படியாரும் ஊன்றான். எதுக்கு ஏன் அவளை பண்ணணும் அப்படின்னா, இவனுக்கு மற்றவன் முன்னேற பற்றி கொஞ்சம் கூட இதே கிடையாது, அந்த ஒரு இதே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன் ஆண்டோடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கும்போது 1000 தடை செய்யக்கூடிய மக்கள் வரலாம். ஆனால் வந்தால் கூட உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வியாபாரம். இந்த வியாபாரத்தை, இந்த தொழிலை, இந்த விஷயத்தை ஒரு நாள் உங்கள்கிட்ட இருந்து எந்த பிசாசு எந்த மனுஷனும் ஒன்றும் செய்யவே முடியாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, நீ வாயா, நீ கூட ஆண்டவர்கிட்ட வா, நீ வா, நீ ஒன்றையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் சொல்லுவோம். ஏன் மக்களுக்கு பயம் வந்துடும், ஐயோ நம்மளை மாதிரி ஆசை, ஒன்றும் பயப்பட வேணாம், நம்ம தைரியமாக செய்யலாம். ஏன்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் இல்லையா? 2 கொரிந்தியர் எடுங்க, 2 கொரிந்தியர் எடுங்க, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எடுத்துறீங்களா? அதில் 17-18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 17-18 2 வசனங்கள். ஓகே. மேன்மை பாராட்டவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுவனே உத்தமன். நல்லா கவனிங்க, சிலருக்கு தான் வேலை செய்யும் போது ஒரு பெருமையாக இருக்கணும், அப்படி யோசிக்கிற பாருங்க. நான் சொல்கிறேன், ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, அவன் என்னை பேரை பெருமைப்படுத்துங்க எதுவுமே கேட்கல. அவர் சொல்கிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதித்து என்ன செய்வேன். அவர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்குள்ள பூமியில் வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா இவன் போய் கேட்கல, தன்னை பெரிய ஆள் ஆக்குங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்கல. கர்த்தருக்கே தெரியும் இவன் அழைச்சிருக்க, இவனை பெரிய ஆளாக தான் ஆக்கணும். ஏன்னா இவன் மூலமாக யார் நாமம் மைப்படணும்? ஆண்டவருடைய நாமம் மைப்படணும். அப்போ உங்கள் மூலமாக நீங்கள் செய்கிற அந்த வேலை நிமித்தம், நீங்கள் செய்கிற வாழ்க்கை நிமித்தம் உங்களை பார்க்கும் போதே மக்களுக்கு தெரியணும், இவங்க யாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, இவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த ஒரு வேலையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாபேலில் பாருங்கள், பாபேலில் வேலை செஞ்சானா இல்லையா? பாபேலில் வேலை செஞ்சான். 11ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 11 வேலை செய்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நமக்கு பேர் உண்டாக கட்டுவான்றான். நமக்கு என்றைக்குமே தெரிஞ்சுங்க, எந்த வேலை கொடுத்தாலும் என்னையும் காமிக்கணும், நான் பெரிய ஆள், நான் அப்படி, நான் இப்படி அப்படின்னு சொல்லும்போது அங்கே கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த முடியாது, அங்கே சில தடைகள் ஏற்படுது. ஆனால் நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் அந்த வேலையை செஞ்சு பாருங்களேன், நீங்கள் செய்கிற வேலை முன்னாலமாக இருக்காது, இன்னும் சூப்பராக போகும், இன்னும் அநேகர் அந்த வேலையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுதான் வேலை. அப்போ தன்னை பெருசாக காமிக்கிறது, தன்னை அப்படின்ற மாதிரி இல்லாமல் கர்த்தரை பெரியால் காமிக்கிறது மாதிரி நம்ம அந்த வேலையை செய்யும் போது அங்கே ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணுறாருங்க, கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், வேலையை செய்யும்போது இந்த வேலை எனக்கு தேவன் கொடுத்த வேலை, இதை செய்யும்படி எனக்கு என்ன பண்ணுறாரு, அவர் திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுக்குறார். ஒரு வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு வேலை நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு விவசாயம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய என்னது கொடுக்குறாரு, அந்த திறமையையும் அந்த தாளந்துகளையும், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுக்குறாரு. சாதாரண விஷயம் கிடையாது.
ஒரு வேலை செய்கிறீங்க, நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்னா அந்த 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 பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அழகாக போதிக்கிறீங்களா இல்லையா? அழகாக போதிக்கிறீங்க, அது கற்றுக்கிறது. அன்றைக்கி யாரோ நம்ம சகோதரி சொன்னாங்க, எங்கள் ஸ்கூலில் 100% நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், எங்கள் ஸ்கூலில் ரிசல்ட்டு காமிச்சிட்டோம் பெரம்பலூர் மாவட்டத்தில் அப்படின்னாங்க. அந்த வேலையை நல்லா செய்கிறாங்க. இன்னொரு சகோதரி என்ன சொன்னாங்க, என் கிளாஸ் இன்னொரு சகோதரி பாருங்கள், அவங்களும் எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட சொன்னாங்க, அவங்களும் டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, நான் எடுத்த கிளாஸில் 2 பிள்ளைங்க சென்டம், கிட்டத்தட்ட பாருங்கள் நிறைய பிள்ளைகள் வந்து எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. நல்லா டீச் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஆண்டோட பிள்ளைன்றது மற்ற மக்களுக்கு தெரியுது. ஏன் தெரியுது? இவங்க அவ்வளோ உரிமையோடு உண்மையோடு அந்த பிள்ளைகளோட அரவணைப்போடு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த பிள்ளைகளுக்கு இந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்குறத கவனிக்க முடியுது. இல்லைன்னா இந்த அம்மா ஒரு அருவ பாட்டியா, தொல்லை அது மாதிரி தூங்கிடுவான். நான் அப்படி நீங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம்லாம் உண்டா? சிலரெல்லாம் பாருங்கள், கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது என் பார்ப்பான், மாப்பிள்ளை பார்த்துக்க கொஞ்சம் நேரம் நான் தூங்கிடுறேன். அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் என்னென்ன கூத்தலாம் பண்ணுவான். என் காலேஜெல்லாம் இன்னும் ஓவராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். உட்காந்துட்டு தான் இருப்பான், கண்ணை மூடுறதுல எங்கடா ஓடி போயிடுவான். அது அவனை கொண்டு வரணும், அந்த மாதிரி வேலை நடக்கும். அப்போ நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த டீச் பண்ணுற விதமே இருக்குது பாருங்கள், அதே வந்து அவனை கவரணும். அந்த மாதிரி டீச் பண்ண வேண்டியிருக்குது, அவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் வேலை செய்யுங்க. ஒரு அஃபிஷியலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் போனால் இவங்ககிட்ட போனால் அந்த வேலை முடிஞ்சிடும், நல்லா செய்வாங்க, ஒரு கனிமாக பேசுவாங்க, அந்த எண்ணம் வருது பாருங்கள் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த வேலையை என்ன செய்றீங்க, நேசித்து செய்கிறீங்க. நீங்கள் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறீங்க இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து நம்முடைய பேரையும் பெருமையும் காமிக்கிறது கிடையாது. யாரை காமிக்கிறோம்? ஆண்டவராக இயேசுவை காண்பிக்கிறோம். நீங்கள் செய்கிற தொழில்களையும் வியாபாரங்களையும் விவசாயங்களையும் ஆடு மாடுகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போது, ஆண்டவரே உங்களுடைய நாமம் மைமைக்கென்று நான் செய்கிறேன், இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு உங்களுடைய தொழில் ஆசிரியக்கப்பட்டு பெருகும். வேலை செய்யக்கூடிய உற்சாகம் ஏற்படும். காலையில் 8 மணிக்கு எந்திரிக்காமல் 5 மணிக்கு எந்திரிச்சிடும். ஏன்? வேலைக்கு போகணும். ஒன்றும் பயப்படாங்க. எந்த வேலைனாலும் நீ எதை உங்களை வேலையை வச்சு யாராவது மச்சானா, நான் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். யாராவது என்ன சொல்லுவாங்க பாருங்கள், பாஸ்டர் நான் வந்து இந்த வேலை செய்கிறேன், ஐயோ எல்லாம் சூப்பர் வேலை பார்க்குறீங்களே, இப்படியே சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை வேணும். அந்த வேலை செய்வதற்கென்று தங்களை அர்ப்பணிக்கணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எவனை திட்டிட்டு போனால் கூட பரவாயில்ல போ, ஆனால் நான் இந்த வேலையை உண்மையாக செய்ய போகிறேன், அப்படி செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு இருக்குங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம்? அப்போ நான் சொல்கிறேன், அது ஒன்றும் அற்பமான வேலை கிடையாது. அவ்வளோ பெரிய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும். சரியா? சரி. அப்போ பாருங்கள், அந்த வேலையில் பார்க்கும்போது அங்கே யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டோட மகிமைப்படணும். அப்படி வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய தாளந்துகளையும் நம்முடைய திறமைகளையும் என்ன பண்ணணுங்க, அந்த வேலையில் காட்டணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு வேலையில் பிரச்சனை வருது, யாரோ ஒருத்தன் உங்களை, நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, ஆனால் செஞ்சுட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணுறான், உங்களை போட்டு கொடுக்குறான், இவன்கிட்ட சொல்லி கொடுக்குறான், சொல்லி கொடுத்து அவன் நல்ல பிளான்ற மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறான். சில நேரங்களில் உங்களை என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுறான். என்ன டிஸ்கரேஜ்னா ஒரு மாதிரி உங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான். இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எப்படி பண்ணணும்? இயேசு நாமத்தில் எவன் வேணாம் எனக்கு தொந்தரவு கொடுக்குறான், அவனை பூரா இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவனுக்கு பின்னால் வந்து வேலை செய்கிற பேயை இயேசு நாமத்தில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுங்க. பேய் வேறு வேலை செய்யுது. ஏன்னா நம்ம வேலை செஞ்சால் பேய் இங்கே வந்துடும். ஏன்னா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் நமக்கு தொல்லை இருக்குதுப்பா. நீ என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தில் அந்த ஆளுக்கு பின்னால் அந்த ஆளை சபிச்சிடறாங்க, பாவம் போட்டு போகிறான், அவனுக்கு தெரியாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், அவனை சபிச்சிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறேன், அந்த பிசாசை கட்டுறேன், அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுடைய தொழில்களை உங்களுடைய வியாபாரத்தை சில தடை பண்ணுவான். இப்படி பண்ணணும், அப்படி பண்ண. நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? உடனே திருட்டு போய் நம்ம பாருங்க, நம்மகிட்ட காசை வாங்கி தந்துட்டு இவ்வளோ தொலை கொடுக்குறான் பாரு, அப்படின்னா நமக்கு என்ன வரும் பாருங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணுறீங்க? அந்த மனுஷனுக்கு பின்னால் வந்து செய்கிற சாத்தானே, என்னுடைய வியாபாரத்தையும் என்னுடைய தொழில்களையும் என்னுடைய வேலையிலையும் கெடுக்கிற பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்தினால கட்டுறேன். என்ன பண்ணுறேன்? இயேசுவின் நாமத்தில் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்களை இந்த இடத்துல இயேசு நாமத்தில் கட்டவிழ்த்து விடுறேன். அப்படி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஒரு வேலை எதுக்கவே மாட்டா, ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி நடக்குங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள். அப்படி அந்த ஜெபத்தை நம்ம பண்ணும்போது, அப்போ வேலைனா சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வேலையில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு இந்த கர்த்தர் அந்த வேலையை கொடுத்துருக்காரு, இந்த தொழிலை கொடுத்துருக்காரு, இந்த வியாபாரத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு தம்முடைய எல்லா விதமான திறமைகளையும் தாளந்துகளையும், அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் என்னது, எல்லா காரியங்களையும் அந்த வேலைக்கு என்று இன்வெஸ்ட் பண்ணணும். உள்ள உங்கள் திறமையெல்லாம் உள்ள பயன்படுத்துங்க. இந்த திறமையை பயன்படுத்தி இன்னும் 2 வேலையை சேர்த்து கொடுத்துட்டானா? அப்படி யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிக்காமல் என்ன பண்ணணும்னா, எல்லா வேலையும் செய்கிறேன் நான். போ, அவன் என்னை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, என்னை கடவுள் பார்க்குறாரு, என் கர்த்தர் பார்க்குறாரு, என்னை உயர்த்துவார்.
இப்படி நீங்கள் போய் பாருங்களேன், அந்த உயர்வு வரும். எடுங்க, இதை பற்றி ஒரு பகுதிக்கு நம்ம போவோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இல்லையா? முதல்ல 1லேருந்து 3 வரைக்கும். ஓகே. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கிடத்திலே கேராரூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தை குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் இட்ட ஆணை என்ன சொல்கிறாரு? இப்போ ஊரெல்லாம் பாருங்கள், வேலை இல்லை, அந்த வேலை இல்லை, இந்த வேலை இல்லை, இந்த வியாபாரம் ஓடாது, அந்த வியாபாரம் நம்ம ஊரில் பெரம்பலூரில் ரொம்ப ஓவர். சில சொல்கிறது பெரம்பலூரில் வாழ்கிறதுங்க அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் என்ன ஒரு ஊர், ஒரு சின்ன ஊர், ஒரு தண்ணி இல்லாத ஊர். ஆனால் நான் சொல்கிறேன், பெரம்பலூர் மாதிரி ஒரு செழிப்பான ஊர் இல்லைன்னு சொல்வேன் நான். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஊரில் எவ்வளவு ஈஸியாக ஒரு வீடு கிடைக்குது, ஒரு லைஃப் ஆஃப், அதாவது இந்த ஒரு வாழ்க்கைக்கான செலவுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் சிலலாம் சொல்லுவோம், அந்த ஊருங்க அது ரொம்ப ட்ரை அப்படின்வான். ஒரு ஆள் என்கிட்ட சொன்னால் பாருங்கள், திருச்சியில் ஒரு பாஸ்டர் சொல்கிறேன் பாருங்கள், நான் சொல்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னால், உங்கள் பெரம்பலூர் ரொம்ப ட்ரை பிளேஸ் பாஸ்டர். நான் சொன்னேன், ட்ரை உன் மண்டையில் தான் இருக்குது, எனக்கு ட்ரை இல்லை, எங்கள் ஊர்லையும் கிடையாது. ஏன்னா நீ நினைக்கிற பெரம்பலூர் ரொம்ப ட்ரைன்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த பெரம்பலூரை இந்த மாதிரி நீங்கள் பேச கற்றுக்கணும். ஊரை பற்றி நல்லா பேசுங்க, உங்கள் வேலையை பற்றி நல்லா பேசுங்க. பாருங்கள், இந்த வேலை தான் செய்கிறேன், இது ஒரு வேலையா அப்படி பேசக்கூடாது. கர்த்தர் இவ்வளோ பெரிய வேலையை எனக்கு கொடுத்துருக்காரே, இந்த வேலை இல்லாமல் எத்தனை பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறான்? கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் காலையில் ஆனால் எவன்டா வேலை கொடுப்பான்னு சொல்லிவிட்டு, ஒரு எக்ஸாமுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது கொடுக்குறேன். அங்கே அது என்ன ஒரு இடம் இருக்குது, காமராஜோலைக்கு போங்க, ஒரு நாளைக்கு சும்மா போங்க, போய் கரெக்டாக நான் சொல்கிற நேரத்துக்கு போனோம், 8 to 10 அங்கே போங்க. அங்கே ஒரு 1000 பேர் நிற்கிறான். சார் நான் வரட்டுமா சார், ஆம்பளை 3 மணி, எதுக்கே வரணும்? நீங்கள் சும்மா வண்டியை நிப்பாட்டி பாருங்க. ஐயோ கடவுளே, பெரிய கூத்தாதான் இருக்கும். நான் யோசிப்பேன், ஆண்டவரே நல்ல வேலை ஆண்டவரே, பெரிய கிருபை, இந்த கூட்டத்தில் எல்லாமே என்னை பாஸ் ஆக்கினீங்க, உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் இந்த இடத்துல நின்னா எப்படி இருக்கு உண்மையிலேங்க, நான் அப்படி நான் யோசிப்பேன். நான் அந்த மாதிரி யோசிக்கிறாள். நான் ஒருவேளை இந்த கூட்டத்தில் அப்படி நின்று நான் எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ நான் வரட்டுமா அப்படி கேட்டுருந்துருக்கணும். ஆனால் கடவுளே, ஒருவேளை அந்த இடத்துல எனக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்காமக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேங்க, இப்படிப்பட்ட உங்கள் வேலையை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணம் ஏற்பட வேண்டும். பாருங்கள், ஈசாக்கு போய் சொல்கிறான். ஈசாக்கு ஒரு பெரிய பஞ்சம், பயங்கரமான பஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறான், ஊரை விட்டே போகலான்னு ஒரு பிளான் வர்றான். வந்தோடனே சிலர்லாம் நீங்கள் கூட நினைப்பீங்க, கொஞ்சம் வியாபாரம் சரியில்லைனா வியாபாரம் விட்டுலாமா, போயிடலாமா, வேறு எதை மாற்றுவோமா? அவர் சொல்கிறாரு, எதையும் மாற்றாத, நீ அப்படியே ஓட்டு வண்டியை, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா பஞ்ச தேசத்திலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது இந்த ஊரில் ஆசீர்வதிப்பது முடியுமா முடியாதானா? முடியும். மற்ற நேரத்தில் மழை, சூப்பர் மழை, நம்ம ஒரு மழை பத்தாதுங்க. இந்த பெரம்பலூரால் கொஞ்சம் மண்டையில் மனம் திரும்பணும், அதனால போகிறீங்க வந்தால் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெஞ்சாலும் சரி மழை, இந்த மழை பத்தாதுங்க. எப்போ அப்படியே வானத்தின் முதல்ல கொட்டிடலாமா மேலே? அப்போ மக்களுக்கு பாருங்கள், மனம் திரும்பணுங்க. இதெல்லாம் மாறணும், மண்டை மாறணும், முதல்ல எண்ணங்கள் மாறணும். என்ன மாறணும்னா, கர்த்தர் இந்த மாதிரி மழையை கொடுத்துருக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் கொடுப்பாரு. அப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், மழை நல்லா வரும் இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், இவன் அந்த பஞ்சத்தில் இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் என்ன சொல்கிறாரு, நீ இங்கே விட்டு இங்கேருந்து வேறு ஊர் ஓடிடாத, இங்கே இருன்றாரு. நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், உன் தகப்பனாய் ஆபிரகாமோடு கூட பண்ணியிருக்கிறேன். அதனால உன்னை இந்த பஞ்ச தேசத்திலே உன்னை ஆசீர்வதிக்கனால முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொன்ன உடனே பாருங்கள், அவனு என்ன செய்கிறான், ஆண்டவர் சொன்னோடனே சரி ஒத்துக்கிட்டு பாருங்க என்ன செய்கிறான் பாருங்க. இப்போ 12ஆம் வசனத்துக்கு வாங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த வருஷத்தில்? அந்த பஞ்ச வருஷத்தில். ஊரெல்லாம் பஞ்சம். அந்த பஞ்ச வருஷத்தில் அந்த தேசத்தில் விதை வைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. உங்கள் வேலையை பற்றி நீங்கள் கேவலமாக பேசவே கூடாது இல்லையா? எப்படி பேசணும்? நல்லா பேசணும், சரியா? அடுத்துனா அவன் ஐஸ்வர்யவனாகி, எல்லாரும் சொல்லுங்க, அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எப்படி ஆயிட்டாங்க?
அடுத்து பாருங்க, இன்னும் அடுத்த வசனம் பாருங்களேன். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரும் இருந்தபடினால் பெலிஸ்தியர் மேல் என்ன பண்ணார்களாம்? பொறாமை கொண்டார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமைப்படுற அளவுக்கு நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பக்கத்து நீ செய்கிற தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுற, சில நேரங்களில் வந்து பொறாமை வருது. அவன் அப்படி பண்ணுறான், பாஸ்டர் இப்படி பண்ணுறான். நீங்கள் நல்லா இருந்தாலும் பொறாமை படத்தான் செய்வான். அவனுக்கு என்ன சும்மா இருக்குமா? பிசாசு உள்ளே இருக்குது, அது பாட்டுக்கு என்ன செய்யும்? எப்படி முன்னேறினார், அதை பண்ணார், எப்படி வந்துச்சு, இது வந்துச்சு, அது வந்துச்சு. நான் சொல்கிறேன், எது வந்தாலும் யார் கொடுக்குறதாங்க? கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அவர் கொடுக்குறாரு. அவர் எப்படி வேணாலும் யாரை கொண்டு வேணாலும் உங்களை போஷிக்க முடியும், கொடுக்க முடியும். நீங்கள் நினைப்பீங்க இவங்க தான் அப்படின்னு. இல்லை இல்லை, இவங்கள வேற ஆளை வச்சு கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ அந்த பஞ்ச தேசத்தில் கூட வேலையை பற்றி அவன் என்ன நினைக்கல, அற்பமாக நினைக்கல. அந்த வேலைக்கு தைரியமாக செய்கிறான், போய் விதை விதைக்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவங்களுக்கு? அந்த தேசத்தில் விதை விதைக்கிறான். விதை விதைச்சான், அவ்வளவு நிலத்தில் விதையை போடுறான். அவ்வளோ நிலத்தில் விதையை போடுறதுக்கு எவ்வளோ காசு ஆகும்? ஐயோ, யோசித்து பார்க்கவே எனக்கு விதை வாங்குறதுக்கு ஏற்பட காசு ஆகும். யோசித்து பாருங்க, விதை வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகுங்க? அதை நல்லா உழவு ஓட்டணும், அதுக்கு பரம் படிக்கணும், அதுக்கு நாத்தங்காலில் போடணும், புழுங்கி பறிக்கணும். ஐயோ, என்ன வேலை! இவ்வளோத்துக்கு செலவு போட்டுருக்கான் பாருங்க. என்னங்க நம்பிக்கை, என்னங்க விசுவாசம்! ஏன்னா என் தகப்பனாய் ஆபிரகாமோடு கிட்ட அந்த ஆணையை என் தேவன் நிறைவேற்றுவார். அவனுக்கு தெரியும், அவர் சொன்னார் நிறைவேற்றுவார். அப்போ அந்த வேலையில் கர்த்தருடைய உடன்படிக்கையை நீங்கள் நினச்சி பாருங்க. ஆண்டவராய் இயேசுவோடு கூட என்ன பண்ணியிருக்கார்? பிதாவாகி தேவன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக, அவருடைய பாடுகளின் மூலமாக அவர் சொன்னார், நான் ஆபிரகாம் உண்டாக்குன ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன், உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அங்கே சொல்கிறார் பாருங்க. கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்படும் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் யாருக்கு உண்டு? இது இன்னைக்கு நமக்குரியன்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஆபிரகாம் ஆசீர்வதித்த அதே தேவன் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் இல்லையா? அப்போ தொழிலை வந்து விட்டுட்டு போயிடலாமா, அதை பண்ணிடலாமா? இதோ வேலைக்காரெல்லாம் சரியில்லைப்பா சார், ஒரு மாதிரி ஏடிக்கு முடி பண்ணுறான், ஒன்றும் அவனுக்கு ஜாம் பண்ணுங்க. இயேசுவை நாமத்தில் வேலைக்காரெல்லாம் எல்லாம் ஒழுங்காவா, கரெக்டாவா, வேலையை செய். அவன் முன்னால் சொல்லுவாங்க, அவன் சொன்னால் ரெண்டு என்னமா உங்களை ஒரு மாதிரி கூட பார்ப்பான். வீட்டுக்கு போய் உட்காந்து இயேசு நாமத்தில் ஒருத்தன் பேரை சொல்லுங்கள். எத்தனை பேர் வேலை அந்த பேரை சொல்லிட்டு இயேசு நாமத்தில் அந்த வேலைக்கார கரெக்டாக வந்தாக்கா அவனுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, அவனை ஆசீர்வதிங்க. அவன் தானே ஓடி வருவான், அந்த வேலையை நல்லா செய்வான். செய்யும் போது அவனை நல்லா அன்பை அரவணைச்சு செய்யுங்க. வேலைக்காரனை அவனை போய் எப்பா இதெல்லாம் செஞ்சுதான்ப்பா, அவன் பாப்பா நீ சொன்னாலும் செய்ய முடியாது, அதனால் போயிட்டே இருப்போம், என்னெல்லாம் செய்யும். அப்படி செய்யக்கூடாது. வேலை செய்ய வைக்கிறதுக்குன்னு சில ஒரு இதெல்லாம் இருக்குங்க. அவன்கிட்ட போய் அன்பாக பேசி பாருங்க. அவன்கிட்ட சும்மா கொஞ்சம் அப்படி தோலில் போட்டு பாருங்க, தோலில் போட்டு நல்லா செய்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க, சூப்பராக செய்வான். அதே ஆளை போய் இங்கே ஒருத்தன் புல்வெட்ட வருவான் பாருங்க, ஒரு பையன் நல்லா வேலை செய்வான். நான் சொல்லுவேன், அவனை பார்த்து சொல்லுவேன், நீ நல்லா வேலை செய்வான், உனக்கு எவ்வளோ திறமை இருக்குதுன்னு. அவன் சொல்லுவான், சார் 1 மணி நேரத்தில் முடிச்சிடுறேன் சார் அப்படின்னா. அவனை கூப்பிட்டு திட்டன்னு வச்சுங்க, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் வேலை செய்வேன். அப்போ யார் கையில் இருக்குது வேலை செய்ய வைக்கிறது? நம்ம தான் எடுத்துக்கணும் உரிமையை. கரெக்டாக என்ன செய்யணும் 1 மணி நேரத்தில் வேலை செய்ய. நீங்கள் வேலைக்காரங்களை வந்து அவங்கள அப்படி கேவலமாக நினைக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து நீங்கள் தட்டி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள ஒரு மாதிரி பேசி பாருங்கள். நான் சில இடங்களில் போய் பாருங்கள், எனக்கு தெரியும். அவனை சாருன்னே சொல்லக்கூடாது, நான் போய் வேறுனே சாருன்னு சொல்லுவேன். உண்மையிலேங்க நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இந்த பாசுகிற கிறுக்கு பிடிச்சிச்சா, இவர் போய் அவன் கையில் கட்டிட்டு அவனை போய் சாருன்னு வேலை கூப்பிட்றாரு. ஏன்னா எனக்கு சாருன்னு கூட வேலை அவன் செஞ்சு கொடுத்துருவான். இல்லை எனக்கு என்ன குறைய போகுது? அவனை போய் சார் இதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருவேன் சார். அப்படியா சார், உடனே செய்கிறேன் சார். நம்மள ஒரு ஆள் சார்ன்னு சொல்கிறாயா? உண்மையிலே அது அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடும் பண்ணிங்கன்னா பாருங்கள் வேலை நடக்குது. அவனை போய் அண்ணன் வேலை செய்கிறாள் பாருங்கள். நீங்கள் போய் சில நான் ஆட்கள்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, வேலை செய்ய வைக்கிறவங்களாம் போய் வேலை செய்கிறாளை பற்றி, அண்ணே நல்லா செய்கிறீங்கண்ணே, பரவாயில்லண்ணே, சூப்பர்ண்ணே அப்படின்னா அடுத்த நாள் வேலைக்கு வர சந்தோஷமாக ஓடி வருவான். நம்ம முதலாளி சொல்லிட்டாரியா, சூப்பர்ன்றாரியா. அவன் ஒரு வேலை தப்புன்ட்டான், அவனை கூப்பிட்டு இப்படி செஞ்சான் நல்லா இருக்கானே, இப்படி கொஞ்சம் நல்லா அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், சூப்பராக செய்வான். சில ஆளுகளுக்கு வேலை வாங்கவும் செய்ய தெரியல, வேலை செய்யவும் தெரியல, பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தேவ ஞானத்தோடு வேலையை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். சரியா? அதை செய்யுங்க. சரி, ஓகே. அப்புறம் பாருங்க, அங்கே வந்து ஈசாக்க தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே ஆசீர்வதிக்கிறார், பல மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான். சரி, அடுத்து 6வதாக இன்னொரு விஷயத்தை பார்க்க போகிறேன். நான் செய்யக்கூடிய வேலையின் மூலமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற அறிவு இருந்தால் மற்றவர்களை கீழே தள்ளி காலை வாரிவிட்டு என்ன செய்ய மாட்டோம், முன்னேறன்ற எண்ணமே வராது நமக்கு. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது எவனை ஏன் நான் தள்ளணும், எதுக்கு நான் தள்ளணும்? ஒருத்தனை போய் தப்பாக சொல்லணும் அவசியம் இல்லையே. என்னை பற்றி நிறைய பேர் பாருங்கள், வெளியில் பாச அங்கே அவர் வந்துங்க
ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பேசுகிறாராம். நான் எல்லாம் என் மேலே பாஸ்டர்ஸ் ரிப்போர்ட் பாருங்கள், ஆசீர்வாதத்தை மட்டும்தான் அவர் பேசுவார். அங்கே போனால் அவர் அப்படி தான். அதனால தான் மக்கள்லாம் போதுங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி யாராவது ஒரு ஆளை பிரசங்கம் பண்ண சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்தை மட்டும் உண்மையிலேங்க எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பாருங்கள். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களை பூரா அங்கேருந்து காசு கொடுத்து பெட்ரோலை போட்டு இவன் சேர்ந்துருக்கீங்க. நான் வந்த உடனே உங்களை பூரா சபிச்சா எப்படி இருக்கும்? இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கான். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கர்த்தர் உன்னை அப்படி அடிச்சிருவார், உன்னை இப்படி தள்ளிடுவார், நீ நரகத்தை போயிடுவேன், ரட்சிக்கப்பட்ட பாவியே ஊன்றது பண்ணா பாருங்க. அவன் பார்க்குறான், எதுக்குடா சபைக்கு வந்தோம்? வரும்போது கூட சந்தோஷமாக வந்தோம், போகும்போது இந்த பாடா நமக்கு அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், இங்கே வேலையை குறித்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ செய்யலாம் ஆசீர்வாதம் சொல்லி பாருங்கள். இந்த வாரம் இதை பூரா நீங்கள் போய் செய்வீங்க. அந்த வேலை கடையை திறக்கும் போதே, ஆண்டவரே இயேசு நாமத்தில் இந்த தொழிலை நீ ஆசீர்வதித்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கம்பெனியை திறக்கும் போது, வேலையை ஆரம்பிக்கும் போதே, கர்த்தாவே இந்த வேலையை நீ ஆசீர்வதித்தபடியா நமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இது நீர் கொடுத்த வேலை. வேலைக்கு போகும்போதே சந்தோஷமாக போகணும்னா எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த வேலையை செய்யும் போதே சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்கள், பட்டி இன்னும் கூட ஒரு பதிவு. அப்போ யாரையும் கீழே தள்ளிட்டு முன்னேறணும்னு அவசியம் இல்லை, சரியா? ஆதியாகமம் 31 எடுங்க. ஒரு ஆளை கீழே தள்ளக்கூடாதுன்றதுக்கு ஒரு பதிவு போவ எடுங்களேன். ஆதியாகமம் 31 லாபான் என்ற கொடூரமான ஒரு ஏமாத்துக்காரன் லாபான். அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் யார்? யாக்கோப்பு. அவருடைய மருமையை இல்லையா வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போய் சம்பளம் என்னடான்னு கேட்டால், 7 வருஷம் எங்கள் வீட்டில் ஆடுமைன்னு கேட்குறான். பொண்ணு கேட்டால், பொண்ணு கேட்குறதுக்கு பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். 7 வருஷம் ஆடுமைன்னு சொல்லாமா? இந்த ஆள் ஒரு ஆள் பாருங்கள், ஒரு ஆள் ஏமாத்துக்கார ஆள். அந்த ராகேல் அம்மா போய் பார்த்தானே, இவர் என்ன பண்ணுறாரு? 7 வருஷம் தானே மாமா, ரைட் வேலை செய்கிறேன். 7 வருஷம் வேலை செஞ்சாச்சு. அந்த ஆள் என்ன பண்ணிட்டான் மனுஷன், நைட்டில் கல்யாணம் வச்சு விட்டான். லைட்டே இல்லாமல் வச்சுட்டானா என்னன்னு தெரில. வச்சு கடைசி என்ன பண்ணிட்டான், அங்கே ஏற்கனவே ஒரு அம்மா இருக்குது, அது பேர் என்னது, லேயாளுக்கு வந்து கூச்சப்பார்வைன்னு போட்டிருக்கு. அந்த அம்மா கொஞ்சம் பார்க்க சுமாராக இருந்திருக்குமா என்னன்னு தெரில, எனக்கு அது ஒன்றும் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், சரி இருக்கட்டும். ஆனால் இவன் ராகேலை நேசித்ததுனால என்ன பண்ணிட்டான், நைட்டில் கல்யாணம் வச்சு அந்த அம்மா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டான். அவன் சொல்கிறான் பாருங்க, லாபான்னு சொல்கிறான், எப்பா இந்த ஊர் வழக்கப்படி என்னது, பிள்ளை இருக்கும்போது 2ஆம் பிள்ளை கல்யாணம் முடியாது, அப்புறம் 2ஆம் பிள்ளை கல்யாணம் ஆகாது. அதனால் நீ என்ன பண்ணுற, இந்த 7 வருஷத்துக்கு இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்ட்டான். சரி முடிஞ்சாச்சு. திரும்ப இவனுக்கு இருந்தாலும் இன்னொரு அந்த அம்மாவை கல்யாணம் முடிக்காம போச்சுன்னு ஒரு வருத்தம். அவனுக்கு உடனே பார்க்குறான், அதுக்கு ஒன்றும் வருத்தப்படாத, தைரியமாயிரு, இன்னொரு பொண்ணு தானே உனக்கு வேணும், ரைட்டு மாறுறேன், லாக்கையில் கொடுத்துறேன், இன்னொரு 7 வருஷம் மேய் ஆடு. 2வது 7 வருஷம், இப்போ 14 வருஷம் ஆடு மேய்ச்சாச்சு. ஆடு மேய்ச்சோன்னா என்ன பண்ணியிருக்கணும், அடுத்து வேலை செய்யும் போது வேலைக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா? பாருங்கள் வேதம் என்ன சொல்லுது, எடுங்க 31 7ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். பாருங்கள், உங்கள் தகப்பன் என்னை வஞ்சித்து, எப்படி வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். பாருங்கள், மேலே போகும் சம்பளம், எப்பா இன்றைக்கி உனக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லுவான். சாயங்காலம் வந்து கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவான், 1000 ரூபாலாம் கொடுக்க முடியாதுப்பா, சரியாக ஆடு மேயலை. இப்போது இவன் என்ன பண்ணுறான், போய் சம்பளம் கேட்டால் இவன் என்ன பண்ணுறான், ஆடு சரியாக மேலே அப்படி மேலே இது அப்படின்னு சொல்லி இவன் சம்பளத்தை ஏமாத்துறது, கீழே இறக்குறது பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி யாக்கோப்பிட்ட வந்து பாருங்கள் 10 முறை சம்பளத்தை ஏமாத்துறான். பாருங்கள், ஒரு ஆளை ஏமாத்துனா நம்ம செய்கிறோம், வேலை செய்கிற ஆட்களே இருக்கிறாங்க. நல்ல இன்னொன்று நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, வேலை செய்கிறவர்களுக்கும் சொல்கிறேன், வேலையை வாங்கக்கூடிய ஓனர்ஸாக இருக்கிறீங்களா உங்களுக்கும் சொல்கிறேன், அவங்கவுங்க செய்கிறதுக்கான அந்த சம்பளத்தை நம்ம கொடுக்கும்போது அதை கர்த்தர் கனம் பண்ணுறாரு. தெரியுமா உங்களுக்கு? கனம் பண்ணுறாரா இல்லையா? ஏன்னா அவன் செய்கிற வேலை எவ்வளோ நமக்கு தெரியும், அவளை கஷ்டப்பட்டு வேலை செய்கிற தெரியும் நமக்கு இல்லையா? அவன் இவ்வளோ வேலை செய்கிறான். அப்போ இதுக்கான ஒரு ஊதியத்தை நம்ம கொடுக்கும்போது அதனால் அவன் என்ன பண்ணுறான், அவன் இன்னும் சந்தோஷமாக வேலை செய்வான். இன்னொன்று, அவன் நல்லா இருக்கும்போது என்னென்ன ஒரு லாபம் என்ன தெரியுமா அவங்களுக்கு, நான் ஏன் இந்த ஓனர்கிட்ட போகிறேயா, இந்த ஓனரு அங்கே ஞாயிற்றுக்கிழமை இங்கே சபைக்கு போகிறாருங்க. அப்போ அந்த ஓனரு அவர் என்னமோ பண்ணுறவர் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டாரு. இப்போ சம்பளம் பார்த்தா 1 மாதம் கழிச்சு கொடுக்குறாரு. இப்படிலாம் பண்ணும்போது மக்களால் என்ன செய்ய முடியலங்க, ஒரு நல்ல ஒரு வேலையை அவங்களால செய்ய முடியாமல் போயிடுது. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, வேலையை செய்யும் போது நாம் எப்படி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், வேதம் சொல்லுது, எடுங்க, அந்த 10 முறை அவனை ஏமாத்துறான். சரி, இப்போ இதுக்கு பிறகு இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு போயிடுவான். 31 இப்போ 14 to 18 வசனங்கள் வாங்க. அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் இல்லை சுதந்திரமும் உண்டோ. பங்கு என்னன்னா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இனிமேல் எங்கள் அப்பாவோட வீட்டில் நான் இருக்க ரெடி கிடையாது, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் எங்கள் சொந்த ஊருக்கு போகிறேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி யாக்கோப்பு இப்போ என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவி கிட்ட போய் சொல்கிறான், நம்ம இது வரைக்கும் 20 வருஷம் வரைக்கும் நம்ம இருந்துட்டோம், இனிமேல் எங்கே போனோம் அப்படின்னா, நம்ம எங்கள் வீட்டுக்கு போவோம், எங்கள் அப்பா வீட்டுக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே சில விஷயங்களை சொல்கிறான். இந்த மாதிரி உங்கள் அப்பா என்னை வந்து 14 வருஷம் வேலை வாங்கிட்டாரு,
10 முறை இந்த 20 வருஷத்தில் 10 முறை சம்பளத்தை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா 2 சொல்லுது பாருங்க. எப்படி சொல்லுது பாருங்களேன். அதற்கு ராகேலும் ரேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ? அவரால் நாங்கள் அநியாயமாய் மன்னிச்சுங்க, அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? என்ன சொல்லுன்னா, மகள்ன்ற அந்த உரிமை இல்லாமல் போச்சு இந்த ஆளுக்கு. என்னன்னா, மகதானே, அந்த மகன் நல்லா இருக்கட்டும், அந்த மருமையை நல்லா இருக்கட்டும், அப்படி தான் நம்ம எல்லாருமே நினைப்பாங்க இல்லையா? எல்லா பெற்றோரும் நீங்கள் எப்படி அப்படி தான் யூஸ். ஆனால் இவன் வேற மாதிரி ஆளு. இவனை பணம் பிடிச்சிக்கிடுச்சு. பணம் பிடிச்சி என்ன பண்ணுது பாருங்கள், என்ன செய்யலாம் பாருங்களேன். இங்கே பாருங்களேன், அங்கே வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை என்ன பண்ணாரு? வாயிலே போட்டு கொண்டார். எப்படி சூப்பர் டிரான்ஸ்லேட், அப்படியே அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காருன்னா, வேலையை செஞ்சு எங்களை வித்துட்டான். 7 வருஷத்துக்கு ஆடு மேய்ச்சா எவ்வளோ சம்பளம் வருன்றீங்க நினைக்கிறீங்க? சாதாரணமாகவே என்ன மாதிரி ஒரு அமௌண்ட் வரும்? பெரிய அமௌண்ட் வருங்க. கிட்டத்தட்ட 14 வருஷம் வேலை செய்கிறான். 14 வருஷ வேலையில் ஒரு நாளைக்கு 1 தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 தினார்ன்றது அந்த நாட்டுடைய சம்பளத்தை பற்றி சில அந்த தாளந்துகளை வரும்போது சொல்கிறாங்க. 1 தினார்ன்றது 1 வருஷத்துக்கான சம்பளம். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 14 வருஷம் அவன் வேலை செய்கிறான். நான் நினைக்கிறேன் எத்தனையோ கோடி ரூபாயில் அவனுக்கு சம்பளம் கொடுத்துருக்கணும். ஆனால் அவன் சொல்கிறான், இந்த 2 பிள்ளைகளையும் போய் வித்துட்டான். யாருக்கு வித்துட்டாங்க? யாக்கோப்புட்ட வித்து அந்த வித்த சம்பாத்தியத்தை பூரா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இவன் வச்சுக்கிட்டான். அப்போ அந்த அம்மா 2 சொல்கிறாங்க, எங்களுடைய தகப்பன் வந்து எங்களை விற்று வாயிலே போட்டுக்கொண்டான். வாயிலே எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வேலை! தன்னுடைய சொந்த பிள்ளைகளை போய் விற்று, நம்ம ஊரில் இப்போல்லாம் நினைக்கிறோம் பாருங்க, அவன் பிள்ளை பிடிக்கிறவங்க பிடிச்சி கொண்டு விற்றுட்டு போகிறான்றான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிள்ளை பிடிச்சி கொண்டு போய் விற்றுட்டு போகிறான்ல. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சொந்த பிள்ளைகளை போய் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. போய் விற்று 14 வருஷம் போய் விற்றுட்டான். விற்ற உடனே இப்போ அந்த ரேகாலுக்கு கோவம், பயங்கரமான கோவம் பாருங்கள். அந்த அம்மா சொல்லுது பாருங்க. சொல்லி முடிச்சோன்னே நீ அப்படி சொல்லிட்டு பாருங்கள். இப்போ என்ன வாங்களேன், அவரால் நாங்கள் அந்நியராக எண்ணப்பட்டோம். அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை வாங்கிலே போட்டுக்கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்து ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. அந்த அம்மாமார்கள் விளையுது. என்ன பண்ணுறாரு? இந்த 20 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். 20 வருஷம் கழிச்சு ஒரு சந்திப்பு நடக்குது. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறான். என்ன ஆண்டவர், இது வந்து இப்படி அநியாயம் பண்ணுறான், அந்த ஆள், இவனை என்ன பண்ணுறேன்னு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு பக்கம் மாமனார் வர போயிட்டு அவனை ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ உடனே வந்து செய்கிறான் பாருங்கள். என்ன பண்ணுறான்னா, இதை கர்த்தர் அங்கே போய் நின்று செய்கிறார், ஒரு காரியத்தை செய்கிறாரு. இந்த இவனுடைய இதெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வீட்டில் கொஞ்சம் வாசிங்க, அந்த டைமில் வீட்டில் இந்த அதிகாரத்தை போய் வாசிங்க. அங்கே போடுறான், ஆடெல்லாம் குட்டி போடுது. போட்டால் பூரா பயங்கர புள்ளியும் வரிமான குட்டி போடுது. போட்டால் பயங்கரமான ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவ்வளவு நாள் வரைக்கும் ஏமாத்தின இந்த முதலாளிக்கு இப்போ இவன் ஆசீர்வதிக்கப்படுறான். இவனுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிச்சோன்னா வயிறு பற்றி எரியுது. எரிஞ்சு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அங்கே பாருங்கள். அங்கே வந்து அவன் வந்து சொல்கிறான், நீ வந்து போகக்கூடாது அப்படி இப்படிலாம் பேசுகிறான். ஆனாலும் நல்ல கவனிங்க. ஆகையால் தேவன் 16ஆம் வசனத்தில், ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். நல்ல கவனிங்க. சொன்னபடியெல்லாம் வீட்டுக்காரர் பேச்சை இப்போ தான் ஒழுங்காக கேட்குது. நம்ம மாறலாம். ஒருவேளை இது வரைக்கும் கேட்கலையா என்னன்னு தெரியல. அது வேறு இந்த 20 வருஷத்தில் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னார்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கேளுங்க. கேட்காம எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படி சொல்லக்கூடாது. நீ என்ன பண்ணணும்னா, உங்கள் அப்பா சொல்லட்டும், உங்கள் அம்மா சொல்லுவாங்க, நல்லது தான் சொல்லுவாங்க, சில விஷயம் நல்லதான். ஆனால் ஒரு விஷயத்துக்கு கவனிங்க. ஒருவேளை அந்த ஆள் தப்பாகவே இருக்கான்னு கூட வச்சுக்குவான். அவன் ஒருவேளை தப்பாக இருக்கட்டும். ஆனால் அந்த தப்பானால கர்த்தர் மாற்ற முடியுமா? முடியாதா? என்ன சொல்கிறீங்க? மாற்ற முடியுங்க. அந்த ஆளை ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர முடியும். அந்த ஆள் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக மாறிடுவார். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறுவார் இல்லையா? ஏன் மாற்ற முடியாது? கர்த்தரை வந்து யாரை வேணாலும் மாற்ற முடியுங்க. மனுஷனுடைய இதை அழகாக மாற்றிடுவார். ஏன் மாற்ற முடியும் அப்படி சொல்கிறேன்னா, அந்த வேலையை வந்து அங்கே வந்து யாக்கோப்பு அவன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த முடிவில் போகிறான். அப்போ உடனே அங்கே வந்து பாருங்களேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது யாக்கோப்பு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவியையும் ஒட்டகத்தின் மேல் ஏற்றி தான் பாதாமாராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாய் ஈசாக்கு இடத்திற்கு போக புறப்பட்டான். நல்ல கவனிங்க. சம்பாதிச்சோடனே ஒரு பெரிய பெருக்கம். இப்போ என்ன பண்ணுறான்? அப்படியே ஊரில் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சான். நான் சொல்கிறேன், ஒருவேளை இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
உங்களுடைய தொழில்களில், உங்களுடைய வியாபாரங்களில் நீங்கள் இதுவரைக்கும் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கலாம். நீங்கள் போட்ட பணத்துக்கு ஒரு நல்ல ஒரு அறுவடை வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக உத்தமமாய் கர்த்தர் என்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று, அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நீங்கள் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, நான் சொல்கிறேன், 1000 பேர் உங்களை தடை செய்தால் கூட அதன் மத்தியில் உங்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவார். நிச்சயமாகவே நடக்கும். அவன் நினைப்பான், உலகத்தான் பொறுத்தளவு என்னன்னா, இவங்க முன்னேறக்கூடாது, அவ்வளோதான், இவங்களை ஏதாவது கீழே தள்ளி விட்டுறணும், என்னமா அவனை செய்யணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனால் அவைகளின் மத்தியில் கூட 1000 பேர் உங்களை உயர விடாதபடி தடை செய்தாலும் கூட அப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியில் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏங்க இப்படி செய்வார் அப்படின்னா, இந்த வேலை யார் கொடுத்த வேலை சொல்லுங்க? கர்த்தர் கொடுத்த வேலைங்க. கர்த்தர் கொடுத்த வேலை இது. கர்த்தர் கொடுத்த வேலைன்னு நீங்கள் செய்யும் போது அந்த வேலையை தேவன் ஆசீர்வதிப்பார். சரியா? அந்த வேலையை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களே உற்சாகமாக நல்லா வேலை செய்ய ஆரம்பிங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் 7வதாக இந்த வேலை எடுங்க, இது ஒரு ஓகே பாருங்க, இதை பற்றி 1 கொரிந்தியர் 17 பாருங்க, 7ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் நம்ம வாசித்தோம். எடுங்க 1 கொரிந்தியர், மீண்டும் அங்கே வருவோம், சீக்கிரம் வாங்க, அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். அங்கே சொல்கிறாரு, தேவன் அவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். பாருங்க என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல. பாருங்க, மார்ட்டின் லூதர், அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மார்ட்டின் லூதர் ஒரு பெரிய இவர் என்ன பண்ணாராம் பாருங்க, ஜெர்மனில் அவர் பெரிய ஒரு ஃபாதிரியாராக இருந்தவர், அதாவது அந்த கத்தோலிக்க சாமியாராக இருந்தார். இவர் என்ன பண்ணாராம் பாருங்க, போய் ரொம்ப வைராக்கியமாக போய் முழங்காலில் ஏறுறது, அப்புறம் பாருங்கள் என்னென்னமோ செய்யலாம் பண்ணுவாராம் பாருங்க. ரொம்ப குளிர் காலத்தில் போய் அப்படியே அப்படி படுத்துருப்பாராம். படுத்தா பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குமா பாருங்க. இதெல்லாம் செஞ்சால் தான் நம்மளை கடவுள் மன்னிப்பாருன்ற மாதிரி ஒரு எண்ணம் மார்ட்டின் லூதருக்கு. இதை அந்த ரோமன் கத்தோலிக்க சபை போச்சிருச்சு. பண்ண உடனே இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு இது என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கிறார். அப்போ தான் ஒரு நாள் இவர் என்ன பண்ணாராம் பாருங்க, ஒரு பெரிய படிக்கட்டில் அப்படி ஏறி போட்டாராம், முழங்கால் போட்டே போகிறாராம். போயிட்டு இருக்கும்போது வானத்துலேருந்து ஒரு சத்தம் இருக்குது. என்ன சத்தம்னா, நீ செய்கிற உன்னுடைய சில அந்த வருத்தப்படுத்திக்கிறியா, உன்னுடைய உடம்பை இதையும் பண்ணிட்டு இருக்கல, இது உன்னை ரசிக்க போகிறது கிடையாது. பாருங்க, அப்படி போகும்போது ஒரு சத்தம் கிடைச்சான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமர்கள் 28 பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். ரோமர் 1 பாருங்களேன், அந்த 1ஆம் அதிகாரம் 14 பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணலாம், எதை வேணாலும் பெற்றுக்கொள்ளான்றதை இவர் கண்டுபிடிச்சி இவர் அப்படியே அதாவது அந்த ரோமன் கத்தோலிக்கில் இருந்து அப்படியே வெளியில் இவர் பிரசங்கம் பண்ணாராம் பாருங்க. பண்ணால் இவர் எங்கேயுமே பிரசங்கம் பண்ண விட மாட்டான். கடைசி இவர் போய் என்ன பண்ணாராம் பாருங்க, கல்லறை தோட்டத்தில் போய் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறாராம் பாருங்க. அப்புறம் இவரை கொண்டு போய் பாருங்க ஒரு இடத்துல போய் ஜெயிலில் போட்டானா பாருங்க. இந்த ஆளை விடக்கூடாது, அவனை ஜெயில் உள்ளே போடு, எதுக்கு சும்மா பார்த்து பேசிட்டு நான் பேசுனா. முதல் முறையாக ஜெர்மன் மொழியில், இந்த எபிரேய மொழி கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய இந்த பைபிளை ஜெர்மன் மொழியில் போய் மொழிபெயர்த்தார் 6 மாதத்துக்குள்ள பாருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு கடைசி என்ன ஆச்சுன்னா பாருங்க, இவர் இங்கே என்ன சொல்லுவாங்களாம், வேலைன்றது எங்களுக்கு கொடுத்ததான் பெரிய வேலை. பாஸ்டராக இருக்கலாம், ஒரு 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 எவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், நாங்கள் செய்யலாம் பெரிய வேலை, ஆனால் நீங்கள் செய்கிறது ஒரு சாதாரண வேலை அப்படின்னும் போது அவர் சொன்னாராம், இந்த வேலைன்றதை கமிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்னன்னா, ஒரு வேலை, அதுக்கு ஒரு பணி அல்லது ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம், நியமனம் இல்லையா, ஒரு கமிஷன், ஒரு அழைப்பு. அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு விதமான ஒரு வேலைக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அந்த வேலை யாருடைய வேலை? கர்த்தர் கொடுத்த வேலை. அப்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம் பாருங்க, அப்பத்தான் அந்த ஆளுநர் வேலை செய்யறதுக்கு ஒரு மனசே வந்துச்சான். இல்லைன்னா ஒரு கொத்தனார் போய் வேலை செய்யறாரு, இல்லை ஒரு கூட்டுறவு வேலை செய்யறாங்க, இல்லை ஒரு துணி துவைக்கிறவங்க வேலை செய்யறாங்க, இவங்களுக்கு என்ன வந்துடும், இது ஒரு வேலையா, என்ன வரும், அவங்களாம் பெரிய வேலை, இவங்களாம் இல்லைங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலை அது ஆண்டோடைய பார்வையில் பெரிய வேலை. சரியா? அப்போ அந்த வேலையை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணமுடையவர்களாக இருக்கணும். கடைசியாக 8வதாக சொல்லாரு, இந்த வேலையில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா பாருங்க, இப்போ வேலை செய்யும் போது இந்த மேலே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்களாம் பெரிய ஆட்கள், சின்ன வேலை செய்யலாம் சாதாரணமான ஆட்கள் இருக்கு. ஆனால் வேலை என்ன சொல்லுது, நம்மளை ராஜாக்களாயும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறாரா பாருங்க. அதை பற்றி 1 பேர் சொல்றாரு, 1 பேர் 2ஆம் அதிகாரம், சீக்கிரம் 2-3 வசனங்கள் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். 9ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் உங்களை அந்தகாரத்திற்கு தம்முடைய ஆச்சரியமான ஒளியெடுத்துக்கு வளையத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசிரியர் கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு, நீங்க யாரு,
ராஜாக்கள் ஆசாரியர்கள். நீங்க வேலை செய்யற வேலை வந்து என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா நீங்க செய்யற வேலை ஒண்ணு தெரிஞ்சுங்க, நீங்க யார் தெரியுமா? ஒரு ராஜாவா இருக்கிறீங்க. நீங்க யாரா இருக்கீங்க? ஒரு ஆசாரியனா இருக்கிறீங்க. நீங்க வேலை செய்யும் போது அப்படி இருக்கணும். நீங்க வேலை செய்யற வேலையை பார்க்கும் போது அப்படி செய்யுங்க, சரியா? அப்போ அதை பற்றி இதுல கூட சொல்றாரு, வெளிப்படுத்தல் 1ல சொல்றாரு, என்னது? நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி ராஜாக்களையும் ஆசாரியர்களும் ஆக்கி விட்டார். நம்ம யாருமா? நம்ம பாவத்தெல்லாம் கழுவி நம்மளை ராஜாவாயும் ஆசாரியருமாயும் தேவன் என்ன பண்ணாராம்? ஆக்கி விட்டாராம். பாருங்க. அது மட்டும் இல்லாம 9வது பாருங்க காரியங்களை வந்து சொல்றாரு. 147 சங்கீதம், சீக்கிரங்க. 147 சங்கீதம் 13வது வசனம் பாருங்க. 13வது வசனம் முதல்ல வாசிக்கிறேன். 13 அங்க சொல்றாரு, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நம்ம நல்லா இருக்கிறதுனால தேசத்துல இன்னைக்கு சில சட்டங்கள் அதெல்லாம் ஏற்றாங்க. ஆனா நான் சொல்றேன், நம்ம அவங்க யார் வேணாலும் ஏதோ பண்ணிட்டு போறாங்க, ஆட்சி பண்றாங்களா? ஆனா நான் ஒன்று சொல்றேன், உண்மையா நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது நமக்கு லாபகரமா என்ன செய்யும்? அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 14வது வசனம் 13, 14 அவர் உன் எல்லைகளை சமானமாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை எப்படி சொல்லுங்க? உச்சிதமான ரேசரசினால் திருப்தியாக்குவேன் அப்படி சொல்ல. நம்மளை உருவாக்கின தேவன் சொல்றாரு, தேசத்தின் உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன். அப்படி போஷிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். அது மட்டும் இல்லாமல் நல்லா என்ன ஒரே கடைசியாக ஒரே ஒரு விஷயம் பார்த்து முடிச்சிருவோம். நீதிமொழிகள் 28 ஒரே வருஷம் முடிச்சிருவோம். 28ல 20வது வருஷம் பாருங்க, வாசிக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யமாவதற்கு தீவிர இருக்கிறவன் ஆகியவன். என்ன சொல்றாரு? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். ஒரு வேலை செய்யறோமா? என்ன வேலையும் செய்வோம். கூட்டுற வேலையா சந்தோஷமா செய்வோம். ஒரு இடத்துல டீச் பண்றோமா? நீங்க என்ன வேலையும் செய்யுங்க, ஆனா எப்படி செய்யணுமா? உண்மையா செய்யுங்க. அது 2 பேரும் அன்னைக்கு பேசிட்டு போனாங்க. ஊழியர் சொல்றாரு, 2 பேரும் பேசிட்டு போறாங்க. இங்க பாரு, அங்க நான் வேலைக்கு கூட்டு போறேன், உனிய நீ மாட்டுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சு சொல்லக்கூடாது. என்னன்னா என்ன கேட்டாலும் இது தெரியாது. எப்படி சொல்லக்கூடாது? இப்போ ஒரு ஆள் வேலைக்கு கூப்பிடுறான், அவனை வேலைக்கு கூப்பிட்டு இந்த வேலைக்கு தான் கூப்பிட்டுருக்கா, எப்பா இது உனக்கு தெரியுமா? கார் ஓட்ட தெரியுமா? அது தெரியாதுங்க, அது தெரியாது. அப்படி தெரிஞ்சுன்னா அப்புறம் அவர் கார் ஓட்ட வச்சுருவாரு. சரி இது தெரியுமா? இது அதுவும் தெரியாதுங்க. அவன் சொல்லி கொடுக்குறான். நீ வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப பொல்லாத உலகம், நம்ம புத்திசாலியா நடந்துக்கணும்ல. எப்படி ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இப்படி தெரிஞ்ச வேலைலாம் எனக்கு தெரியாது வீட்டே இருந்தானா அவன் பிச்சைக்காரனா தான் இருப்பான்றாரு. எப்படி இருப்பான்? சிலருக்கு இந்த உண்மை இல்லாத பிச்சை எடுக்கிறான். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. உண்மையா இருக்கிற மனுஷன் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வானா இல்லையா? செய்வாங்க. அப்ப நான் சொல்றேன், வேலை செய்யும் போது நான் ஒன்ன நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு கத்தர் கொடுத்த வேலை, அந்த வேலையை உண்மை உத்தமா செய்ய போறேன். ஏன்னா அந்த வேலையை கத்தர் கொடுத்தபடினால சந்தோஷமா உண்மையா உத்தமமா நான் செய்ய போறேன். நான் நினைக்கிறேன் 1000 பேர் என் வேலையை தடை செஞ்சாலும், 1000 பேர் என்னை வந்து முன்னேற தடை செஞ்சாலும், ஈசாக்குடைய தேவனுடைய தேவனாக இருக்கிறார். நீ ஆசீர்வாதம் உயர்த்தியே ஆவான். இந்த இடத்துக்கு வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் மேல மீண்டுமாக உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை தெளிக்கிறோம் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை கர்த்தாவே நீர் கொடுத்த ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாள் அறிந்து கொண்டபடியாக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வேலைகளை உண்மையாய் உத்தமமாய் நாங்கள் செய்யும்படி ஆவியானவரை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நாளில் எங்கள் சபையினர் கூடிய மக்களுக்காய் வருகிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். வேலையில் செய்யக்கூடிய எல்லா வியாபாரங்களையும், தொழில்களையும், விவசாயங்களையும், ஆடு மாடுகளையும் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. ஆமாண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கட்டளையிடுவீராக. செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. இயேசு ராஜாவுக்கு ஜெய், இயேசு ராஜாவுக்கு ஜெய், இயேசு ராஜாவுக்கு ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம்.